ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகுல் ஆர்கேஎஸ் யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோவில் கற்காலங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பல்லவர்களுடைய காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது களப்பிரர்களை வீழ்த்தி களப்பிரர் காலத்துக்கு அப்புறம் வர்றது இவங்க தான் அப்படின்னு தெரிய வருது. கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை இந்த பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள். காஞ்சிபுரம் தொண்டை மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பல்லவர்களுடைய தலைநகரமாக எது இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரமாக இருந்திருக்கு. அவங்களுடைய அரச முத்திரை நந்தி, காளை மாதிரி இருக்கிற அந்த நந்தி அவங்களுடைய அரச முத்திரையாக இருந்திருக்கு. அலுவல் மொழியாக பல்லவர்களுக்கு தொடக்க காலத்தில் சமஸ்கிருதமும் பின்னர் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய 2 மொழிகளும் அலுவல் மொழியாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே முதலாக செப்பு பட்டயங்களை வெளியிட்டவர்கள் பல்லவர்களே ஆவர். பல்லவர் கால செப்பு பட்டயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுதப்பட்ட மொழியின் அடிப்படையில் பல்லவர் கல்வெட்டுக்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அந்த என்னென்ன வகைகள் அப்படின்னு 3 இருக்குது. 3 வகை. ஃபஸ்ட்டு பிராகிருத கல்வெட்டுகள், இன்னொன்று செகண்ட் சமஸ்கிருத கல்வெட்டுகள், 3வது இருமொழி கல்வெட்டுகள், அதாவது தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய 2 மொழிகளிலுமே கல்வெட்டுகள் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிராகிருத கல்வெட்டுகள். இந்த பிராகிருத கல்வெட்டுகள் சிவஸ்கந்தவர்மனின் மைதவோலு மற்றும் ஹிரஹதவல்லி பட்டயங்கள் மற்றும் சாருதேவியின் குணபதேய பட்டயங்கள். இந்த பட்டயங்கள்லாம் நமக்கு பிராகிருத மொழியில் கிடைச்சிருக்கு. சமஸ்கிருத மொழியில் கிடைத்த கல்வெட்டுகள் என்னென்னு பார்த்தோம்னா விஷ்ணு கோபனின் உருவப்பள்ளி பட்டயங்கள் மற்றும் 1ஆம் நந்திவர்மனின் உதயேந்திரம் பட்டயங்கள். இது முக்கியமானது. இந்த பட்டயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவதாக இருமொழி கல்வெட்டுகள். தமிழ் சமஸ்கிருத மொழிகளில் இருந்த கல்வெட்டுகள் என்னென்னு பார்த்தோம்னா பரமேஸ்வரவர்மனின் கூரம் பட்டயங்கள் முதல் இருமொழி கல்வெட்டு, 2ஆம் நந்திவர்மனின் காசாக்குடி மற்றும் உதயேந்திரம் பட்டயங்கள், 3வது நந்திவர்மனின் வேலூர் பாளையம் பட்டயங்கள். இதெல்லாம் பல்லவர் காலத்தில் செப்பு பட்டயங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லவர்களின் தோற்றம் குறித்த கோட்பாடுகள். பல்லவர்களின் தோற்றம் குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு இடையே பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. ஒருமித்த கருத்துக்கள் பெருசாக இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடுகளை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாரசீக கோட்பாடு. என்னன்னு பார்த்தோம்னா, இவர்கள் அதாவது பல்லவர்கள் மேற்கு இந்தியா வழியாக சாதவாகனர்களிடம் பணிபுரிந்து பின்னர் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி தொண்டை மண்டலத்தை கைப்பற்றிய பகலவர்கள் அதாவது பாரசீகர்கள் என்பது ஒரு கருத்து. இவங்க இந்த பல்லவர்கள் பாரசீகத்தை சேர்ந்தவங்க, இவங்க பகலவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு பாரசீக கோட்பாட்டின் மூலமாக இது ஒரு கருத்து இருக்குது. அசோகர் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரரசு அசோகருடைய 13ஆம் பாறை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த புலிந்தர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த புலிந்தர்கள் தான் இந்த பல்லவர்கள் அப்படின்னு அசோகர் கல்வெட்டில் இருக்கிறதா சிலர் நம்புகிறாங்க. மணிப்பல்லவ கோட்பாடு. இந்த மணிப்பல்லவ கோட்பாடு என்னன்னா, மணிமேகலை மற்றும் பிற தமிழ் இலக்கியங்களின்படி சோழ மன்னனுக்கும் நாக இளவரசி பீலி வளைக்கும் பிறந்த தொண்டைமான் இளந்திரையன் பல்லவ வம்சத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறான். மணிப்பல்லவ கோட்பாடு. மணிமேகலை மற்றும் பிற தமிழ் இலக்கியங்களின்படி சோழ மன்னனுக்கும் நாக இளவரசி பீலி வளைக்கும் பிறந்த தொண்டைமான் இளந்திரையன் தான் இந்த பல்லவ வம்சத்தின் முன்னோடி அப்படின்ற இன்னொரு கருத்தும் இருக்கு. அடுத்து சாதவாகன கோட்பாடு. நவீன வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையே நிலவும் மேலோங்கிய கருத்துப்படி பல்லவர்கள் சாதவாகன பேரரசின் கீழ் அதிகாரிகளாக அல்லது தளபதிகளாக பணியாற்றினர் மற்றும் பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு சுதந்திரம் பெற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல்லவர்களின் தோற்றம் குறித்து பொதுவாக வரலாற்று ஆசிரியர்களிட ஒருமித்த கருத்து இல்லை. அவர்களோட தோற்றம் குறித்து 4 வகையான கருத்துக்கள் இருக்கு. பாரசீக கோட்பாடு அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பல்லவ கோட்பாடு இலக்கியங்களின்படி எப்படி இருக்கு. சாதவாகன கோட்பாடு. பொதுவாக இந்த சாதவாகன கோட்பாடு தான் இப்போ, அதாவது பல்லவர்களிருந்து சாதவாகனர்களுக்கிடையே அரசு அதிகாரிகளாக பணியாற்றியவர்கள் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. ஸோ இந்த 4 கோட்பாடு முக்கியமானது. இது பாரசீகர்களோட தோற்றம் குறித்த கோட்பாடுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லவ மன்னர்களின் வம்சம்.
பல்லவ மன்னர்களில் முற்கால பல்லவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா சிவஸ்கந்தவர்மன், விஜயஸ்கந்தவர்மன். முக்கியமாக செப்பு பட்டயங்கள் மூலம் அறியப்படுபவர்கள் இந்த இருவரும். இந்த சிவஸ்கந்தவர்மனும் விஜயஸ்கந்தவர்மனும் செப்பு பட்டயங்கள் மூலமாக அறியப்படுபவர்கள். இடைக்கால பல்லவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா விஷ்ணு கோபன் அப்படின்றவர் இடைக்கால பல்லவர்களில் குறிப்பிடத்தக்கவர். இவர் குப்த பேரரசு சந்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டவர் அப்படின்ற குறிப்புகள் நமக்கு கிடைக்க வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிற்கால பல்லவ பேரரசு. பிற்கால பல்லவ பேரரசு பற்றிய சான்றுகள் தான் நம்மளிடம் அதிகமாக கிடைச்சிருக்கு. இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். சிம்ம விஷ்ணு யாருன்னா களப்பிரர்களை அழித்தவர். இவர் அவனி சிம்மன் அப்படின்னு சிறப்பு பட்ட பெயரால் குறிப்பிடப்படுகிறார்கள். இந்த அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் அப்படின்ற பொருள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன். சிம்ம விஷ்ணுவின் மகன் தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன். இவருக்கு சித்திரகார புலி, விசித்திர சித்தன் அப்படின்ற பல பெயர்கள் இருக்கு. அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன். இவர் வாதாபி கொண்டான், மாமல்லன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவங்களை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். பிற்கால பல்லவர்கள், பேரரசு பல்லவர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பல்லவ பேரரசர் யாருன்னு பார்த்தோம்னா சிம்ம விஷ்ணுவின் காலம் கிபி 570 முதல் 600 வரை. சிம்ம விஷ்ணு இவருடைய சாதனைகள் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் களப்பிரர்களை ஒடுக்கி தன்னுடைய பேரரசை காவிரி ஆறு வரை விரிவுபடுத்தினார். சோழ நாட்டை தன்வசப்படுத்தினார். இவர் களப்பிரர்களை ஒடுக்கி காவிரி ஆறு வரை சோழ நாட்டை தன்வசப்படுத்தினார். இவர் சோழர்களை தோற்கடித்தார். சோழ பேரரசு வரை இவர் படையெடுத்து சென்றதுனால பாண்டியர்களுடன் மோத வேண்டிய சூழலுக்கு உள்ளானார். இவருடைய காலத்தில் சோழ பேரரசு ஆந்திர பிரதேசத்தின் விஷ்ணுகுண்டின் முதல் தமிழ்நாட்டின் காவிரி ஆறு வரை ஒரு விருந்தோர் பேரரசை நிறுவினார். இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னர் பார்த்தது போல அவனி சிம்மன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் அப்படின்ற பொருள். புகழ்பெற்ற இலக்கியம், இவருடைய காலத்தில் இலக்கிய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, புகழ்பெற்ற சமஸ்கிருத கவிஞர் பாரவி இவரது அவையை அலங்கரித்தார். பாரவி அப்படின்ற ஒரு சமஸ்கிருத மொழி கவிஞர். இவர் எழுதிய கீதார்ஜுனியம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த கீதார்ஜுனியம் நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, சிவன் மற்றும் அர்ஜுனன் இடையிலான போரை விளக்கும் காப்பியம் தான் இந்த கீதார்ஜுனியம். சிம்ம விஷ்ணுவின் காலம் 570 to 600. இவர் தன்னுடைய பேரரசை சோழ நாட்டை கைப்பற்றி காவிரி ஆறு வரை விரிவுபடுத்தினார். இதனால் பாண்டியர்களுடன் பகைமை ஏற்பட்டது. இவருடைய காலத்தில் சோழ பேரரசானது பல்லவ பேரரசானது ஆந்திர பிரதேசத்தின் விஷ்ணுகுண்டின் முதல் தெற்கே காவிரி ஆறு வரை ஒரு விருந்தோது பேரரசை நிறுவினார். களப்பிரர்களை முற்றிலுமாக அழித்தவர் இவர்தான் அப்படின்னு நம்பப்படுகிறது. இவர் அவனி சிம்மன் என்ற சிறப்பு பட்ட பெயரை சுட்டி கொண்டார். அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் என பொருள். இலக்கியத்தில் இவருடைய அவையில் பாரவி அப்படின்ற சமஸ்கிருத மொழி கவிஞர் இருந்திருக்காரு. இவர் கீதார்ஜுனியம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த கீதார்ஜுனியம் நூல் எதை பற்றி சொல்லுதுன்னா, சிவன் மற்றும் அர்ஜுனன் இடையே நடைபெற்ற போரை விளக்கும் காப்பியம் தான் இந்த கீதார்ஜுனியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன். முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன் சிம்ம விஷ்ணுவின் மகன் தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன். முதலாம் மகேந்திரவர்மா பல்லவனின் காலம் கிபி 600 முதல் 630 வரை. இவர் கலைகளின் காவலர் என்று கொண்டாடப்படுகிறார். முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன் கலைகளின் காவலர் என கொண்டாடப்படுகிறார். போர்கள், புல்லலூர் போர். இவருடைய காலத்தில் சாளுக்கியர்களோடு பல்லவர்களுக்கு பகைமை ஏற்படுத்தியது. சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டின் மீது படையெடுத்தார். இப்படையெடுப்பில் மகேந்திரவர்மன் தோல்வியை தழுவினாலும் தலைநகர் காஞ்சியை புலிகேசி கைப்பற்ற விடாமல் வெற்றிகரமாக பாதுகாத்தார். அதாவது புல்லலூர் போர். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் பகைமை ஏற்பட்டது. அப்போ இந்த 2ஆம் புலிகேசி சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து பல்லவ நாட்டின் வடபகுதிகளை கைப்பற்றினார். ஆனாலும் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தலைநகர் காஞ்சியை மற்றும் கைப்பற்றி கொண்டார், பாதுகாத்து கொண்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கங்காவாடி போர். இந்த 2ஆம் புலிகேசிக்கு உதவிய கங்க மன்னன் துர்வினிதாவை மகேந்திரவர்மன் தோற்கடித்தார். அந்த சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக வந்தபோது அந்த படையெடுப்பிற்கு உதவிய கங்க மன்னர் துர்வினிதாவை மகேந்திரவர்மன் தோற்கடிக்கிறார்.
அடுத்து சமய மாற்றம். சமய மாற்றம் என்னன்னா, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து ஆரம்ப காலத்துல சமண மதத்தின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இவரை சைவ சமய குறவர் நால்வரில் ஒருவராக அறியப்படும் திருநாவுக்கரசர் என்ற அப்பர் வந்து இவரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றுகிறார். நினைவு சின்னம். இவர் ஆன்மீக மாற்றத்தை குறிக்கும் வகையில் திருவதிகையில் குணதர விச்சாரம் என்ற சிவன் கோயிலை கட்டினார். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறிட்டார். அந்த ஆன்மீக மாற்றத்தை குறிக்கும் வகையில திருவதிகையில் குணதர விச்சாரம் குணபர வீஸ்வரம் என்ற சிவன் கோயிலை கட்டியிருக்கார். அடுத்து மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துல கலை மற்றும் இலக்கியம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கலை மற்றும் இலக்கியம் மண்டகப்பட்டு கல்வெட்டு செங்கல், மரம், உலோகம் அல்லது சாந்து ஆகியவற்றை பயன்படுத்தாமல், செங்கல், மரம், உலோகம், சாந்து இவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் பிரம்மா சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு குடைவரை கோயிலை உருவாக்கியதாக இக்கல்வெட்டு பதிவு செய்கிறது. இது தமிழ்நாட்டின் முதல் குடைவரை கோயில். குடைவரை கோயிலை முதல் அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டின் முதல் குடைவரை கோயில். செங்கல், மரம், உலோகம், சாந்து இந்த மாதிரி கட்டுமான பொருட்கள் எதையுமே பயன்படுத்தாமல் பிரம்மா, சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியவருக்கு ஒரு கோயிலை எழுப்பியுள்ளார். இது தமிழ்நாட்டின் முதல் குடைவரை கோயிலாக அறியப்படுகிறது. இலக்கியம். மத்த விலாச பிரகாசனம் அப்படின்ற சமஸ்கிருத நகைச்சுவை நாடக நூலை வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் எழுதியிருக்கிறார். மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்ற பொருள். அந்த நூலை வந்து சமஸ்கிருத நகைச்சுவை நாடகத்தை எழுதியுள்ளார். ஓவியத்திலும் சிறந்தவர். ஓவியத்துல தட்சிண சித்திரம் என்ற ஓவிய கலை நூலுக்கு இவர் உரை எழுதியதாக கூறப்படுகிறது. தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். சித்திரம் வருவதனால இது ஓவியக்கலை தொடர்புடைய நூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைகளில் சிறந்து விளங்கியதால் இவருக்கு சித்திரகார புலி என்ற பட்டம் கிடைத்தது. சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். கலைஞர்களுக்கிடையே புலி அப்படின்ற பட்டம், சித்திரகார புலி அப்படின்னா கலைஞர்களுக்கு இடையே புலி என்ற பட்டம் இவருக்கு கிடைத்தது. ஸோ தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். சித்திரகார புலி அப்படின்னா கலைஞர்களுக்கு இடையே புலி அப்படின்ற அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இசை. குடுமியான் மலை இசை கல்வெட்டு இவரது காலத்தை சேர்ந்தது. முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்தது குடுமியான் மலை இசை கல்வெட்டு. இது முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில். பரிவாதினி என்ற யாழை வாசிப்பதில் வல்லவராக இருந்த இவர் இசை அறிஞர் உருத்ராச்சாரியாரை ஆதரித்தவர். குடுமியான்மலை கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருத்ராச்சாரியாரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா குடுமியான்மலை கல்வெட்டு. ஸோ அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்தது. இதில் பரிவாதினி அப்படின்ற யாழை வாசிப்பதில் வல்லவராக இருந்த இவர் இசை அறிஞர் உருத்ராச்சாரியாரை ஆதரித்தார். அப்போ மகேந்திரவர்ம பல்லவன் எந்த இசையை வாசிப்பதில் கைத்தேர்ந்தவராக இருந்தார்னா பரிவாதினி என்ற யாழை வாசிப்பதில் வல்லவராக இருந்தார். அவருக்கு அந்த மாதிரி அந்த உதவன ஒரு அந்த இசை அறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா உருத்ராச்சாரியார். அப்போ உருத்ராச்சாரியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். குடுமியான் மலை கல்வெட்டு. அந்த கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தை சேர்ந்ததுன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தை சேர்ந்தது. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் எந்த இசையை மீட்பதில் வல்லவன் அப்படின்னு கேட்டோன்னா பரிவாதினி. அந்த இசைக்கு முன்னோடி வந்து யார் பார்த்தா உருத்ராச்சாரியார். இது டிஎன்பிஎஸ்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகே, அடுத்து மகேந்திரவர்மன் என்னென்ன பட்டங்கள் சூட்டி கொண்டார். மகேந்திரவர்மன் வந்து சிறப்பு பெயர்கள் பட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா விசித்திர சித்தன், அதாவது புதுமையான சிந்தனைகளை கொண்டவன் விசித்திர சித்தன். மத்த விலாசன், நகைச்சுவையை விரும்புபவன். மத்த விலாசன் அதாவது மத்த விலாச பிரகடனம் அப்படின்ற சமஸ்கிருத நகைச்சுவை நூலை எழுதியிருக்காரு. இப்போ மத்த விலாசன் அப்படின்னா நகைச்சுவையை விரும்புபவர். குணபரன், நட்பண்புகளை கொண்டவர் தான் இந்த மகேந்திரவர்ம பல்லவன். குணபரன், குணங்களை உடையவன், நட்பண்புகளை கொண்டவன். குணபரன் என அழைக்கப்படுபவர் நட்பண்புகளை கொண்டவர். சங்கீரண ஜாதி, இசை மற்றும் தாளங்களில் வல்லவர். சங்கீரண ஜாதி, இசை மற்றும் தாளங்களில் வல்லவர். சேத்தக்காரி, கோயில் கட்டுபவர். சேத்தக்காரி, கோவில் கட்டுபவர் என பட்டப்பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விசித்திர சித்தன், மத்த விலாசன், குணபரன், சங்கீரண ஜாதி, சேத்தக்காரி என்ற 5 வகையான சிறப்பு பட்டப்பெயர்கள் இவருக்கு இருக்கு.
ஸோ எல்லாமே சேத்தக்காரினா கோயில் கட்டுபவர், சங்கீரண ஜாதினா ஒரு இசை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இசை மற்றும் தாளங்களில் வல்லவர், குணபரன் குணாதிசயங்கள் கொண்டவர், அப்போ நட்பண்புகளை கொண்டவர் அப்படி ஞாபகம் வச்சுங்க. மத்த விலாசன் ஏற்கனவே சமஸ்கிருத நகைச்சுவை நாடகங்கள் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ மத்த விலாசன் நகைச்சுவையை விரும்புபவர் அப்படின்னு பார்த்துங்க. விசித்திர சித்தன் புதுமைகளின் சிந்தனை கொண்டவர். இவருடைய ஆட்சி காலத்தில் நீர் மேலாண்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மகேந்திரவாடி மற்றும் மாமண்டூரில் நீர்ப்பாசன ஏரிகளை வெட்டினார். மகேந்திரவாடி மாமண்டூரில் நீர்ப்பாசனத்திற்காக ஏரிகளை வெட்டியுள்ளார். இவரால் உருவாக்கப்பட்ட சித்திரமேக தடாகம் மிகவும் புகழ்பெற்ற ஏரியாகும். மிகவும் புகழ்பெற்ற ஏரியாகும். சமூக நிலை. மகேந்திரவர்மன் காலத்தில் வர்ணாசிரம முறை வலுப்பெற்றது. வர்ணாசிரம முறை பல்லவர்கள் காலத்தில், குறிப்பாக முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் உச்ச நிலையில் இருந்திருக்கு. பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் என்ற பெயரில் நிலங்கள் வழங்கப்பட்டன இவருடைய ஆட்சி காலத்தில். ஓகேவா? இப்போ முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு பார்த்துட்டோம், 1670 to 700. அப்புறம் 700 to 1570 to 600 சிம்ம விஷ்ணு. அடுத்து 600 to 630 முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன். இவருடைய ஆட்சி காலம் கிபி 630 668 வரைக்கும். முதலாம் நரசிம்மவர்மன். மகேந்திரவர்மனின் மகனான இவர் பல்லவ வம்சத்தின் வலிமை மிக்க மற்றும் இணையற்ற வீரராக கருதப்படுகிறார். சாளுக்கியர்களுக்கு எதிரான பழிவாங்க, அதாவது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் சாளுக்கியர்கள் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து பல்லவ நாட்டின் வடபகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க. அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியர்களுக்கு எதிராக போருக்கு போறாரு. சாளுக்கியர்களுக்கு எதிரான பழிவாங்கல். தனது தந்தையின் பின்னடைவுக்கு பழிவாங்கும் விதமாக சாளுக்கியர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை பெறுகிறார். மணிமங்கலம் போர் கிபி 642. காஞ்சிபுரம் அருகில் மணிமங்கலத்தில் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தார். காஞ்சிபுரம் அருகில மணிமங்கலம் அப்படின்ற இடத்துல கிபி 642 சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசியை தோற்கடிக்கிறார். இவர் தொடர்ந்து படையெடுத்து சென்று சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை அழித்தார். அந்த சாதனையை நினைவுபடுத்த வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். ஸோ மணிமங்கலம் கிராமத்தில் புலிகேசியை தோற்கடித்த புலிகேசியை புலிகேசி 2ஆம் புலிகேசி பின்வாங்கி தலைநகருக்கு போகிறார். இவர் தொடர்ந்து படையெடுத்து சென்று சாளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபியை கைப்பற்றினார். இவ்வெற்றியின் நினைவாக அவர் தனக்கு வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். பரஞ்சோதி முனிவர். இந்த பல்லவ படையெடுப்பின் போது பல்லவ படைகளுக்கு தளபதியாக விளங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர். வாதாபி படையெடுப்பின் போது பல்லவ படையின் தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதி முனிவர். இந்த வெற்றிக்கு பிறகு, அந்த வாதாபி நாட்டின் மீதான வெற்றிக்கு சாளுக்கிய மன்னர்களின் எதிராக வாதாபி கைப்பற்றிய பிறகு, இந்த வெற்றிக்கு பிறகு இவர் ஆன்மீக மாற்றம் அடைந்து 63 நாயன்மார்களில் ஒருவராக சிறு தொண்டர் ஆனார். தமிழ்நாட்டிற்கு வாதாபி கணபதி வழிபாட்டை அறிமுகப்படுத்திய பெருமை பரஞ்சோதி முனிவரைத்தான் சாரும். ஸோ பரஞ்சோதி முனிவர் இந்த வாதாபி படையெடுப்பின் போது முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர். இவர் திருவிளையாடற் புராணம்லாம் பின்னாடி ஏற்றிருக்காரு. அந்த பரஞ்சோதி முனிவர் தான் இவர். ஸோ இந்த வாதாபி வெற்றி கொண்டான். இந்த வாதாபி போருக்கு பின்னாடி இவர் ஆன்மீக மாற்றம் அடைந்து 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டராக மாறினார். இவர் தான் தமிழ்நாட்டில் வாதாபி கணபதி என்ற வழிபாட்டை அறிமுகப்படுத்திய பெருமை இவரை தான் சாரும். மாமல்லன். இந்த முதலாம் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன். அதனால் இவர் மாமல்லன் என அழைக்கப்பட்டான். மல்யுத்தத்தில் சிறந்தவராக இருந்ததால் இவருக்கு மாமல்லன், அதாவது சிறந்த மல்யுத்த வீரர் என்ற பட்டம் கிடைத்தது. மாமல்லபுரம் நகரம் இவரால் உருவாக்கப்பட்டது. மாமல்லபுரம் நகரத்தை உருவாக்கியவர் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அங்கே உலக புகழ் பெற்ற மாமல்லபுர பஞ்சபாண்டவர் ரதங்கள், ஒற்றைக்கல் ரதங்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டன. அப்போ மாமல்லபுரம் நகரத்தை உருவாக்கியவர் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். பஞ்சபாண்டவர் ரதங்களை உருவாக்கியவன் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவருடைய காலத்தில் வெளிநாட்டு உறவுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையுடனான கூட்டணி. இலங்கை அரசர் மானவர்மனுக்கு சாளுக்கியர்களுடனான போரின் போது மன்னர்களுக்கு இந்த முதலாம் நரசிம்மவர்மனுக்கு உதவியவர் பார்த்தோம்னா இலங்கை இளவரசர் மானவர்மன். அதுபோல
மானவர்மன் இலங்கை இளவரசர் மானவர்மன் ஆட்சி பொறுப்பேற்பதற்காக இருமுறை கப்பற்படைகளை அனுப்பி வைத்தார். இலங்கை இளவரசர் மானவர்மன் இவருக்கு உதவினார். மானவர்மன் தனது இழந்த ஆட்சியை மீண்டும் பெற நரசிம்மவர்மன் 2 முறை கடற்படை பயணங்களை அனுப்பினார். இவருடைய ஆட்சி காலத்தில் முதலாம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலத்தில் சீன பயணி யுவாங் சுவாங் வருகை புரிந்திருந்தார். சீன பயணி காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்து அங்கு 100க்கும் மேற்பட்ட பௌத்த மடாலயங்களுடன் கூடிய சிறந்த கல்வி மையமாக அதனை விவரித்தார். அப்போ சீன பயணி யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தின் போது காஞ்சிக்கு வருகை புரிந்தார்? முதலாம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலத்தின் பொழுது. முதலாம் நரசிம்மவர்மனுக்கு உதவிய இலங்கை மன்னன் யார்? மானவர்மன். மானவர்மனின் ஆட்சியை மீட்டெடுக்க மானவர்மனுக்கு உதவிய பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் படிச்சுங்க. எல்லாமே யூஸ்ஃபுல் டேட்டாஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரமேஸ்வரவர்மன். இந்த முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அடுத்து 2ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் வராரு. 668 670 வரை அவர் ஒரு வலிமையற்ற அரசனாக இருந்ததால அவருக்கு பின்னாடி பரமேஸ்வரவர்மன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஆட்சிக்கு வராரு. 670 700 வரைக்கும். இவர் முதலாம் நரசிம்மவர்மனின் பேரன். இவர் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்யனின் படையெடுப்பை எதிர்கொண்டார். இவர் கங்கர் மற்றும் பாண்டியர்களின் ஆதரவுடன் போரிட்டார். இது பாண்டியர்களை உள்ளடக்கிய நீண்டகால தென்னிந்திய போர்களின் தொடக்கத்தை குறித்தது. ஸோ இந்த பரமேஸ்வரவர்மன் 2ஆம் மகேந்திரவர்ம பல்லவனின் மகன். இவர் முதலாம் நரசிம்மவர்மனின் பேரன். இந்த முதலாம் நரசிம்மவர்மனின் மகன் 2ஆம் மகேந்திரவர்ம பல்லவன். அந்த 2ஆம் மகேந்திரவர்ம பல்லவனின் மகன் தான் முதலாம் பரமேஸ்வரவர்மன். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம முதலாம் நரசிம்மவர்மனின் பேரன் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா 670 700. இவருடைய ஆட்சி காலத்தில் சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்யனோடு படையெடுப்பை எதிர்கொண்டார். கங்கர்கள் மற்றும் பாண்டியர்களின் ஆதரவுடன் போரிட்டார். இது பாண்டியர்களை உள்ளடக்கிய நீண்டகால தென்னிந்திய போர்களின் தொடக்கத்தை குறித்தது. அடுத்து நம்ம பார்க்க போற பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் என அழைக்கப்படும் 2ஆம் நரசிம்மவர்மன். இவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா கிபி 695 722 வரைக்கும். இவர் 2ஆம் நரசிம்மவர்மன். இவரது ஆட்சி காலம் அமைதி மற்றும் கட்டடக்கலை வளர்ச்சியின் பொற்காலமாக கருதப்படுகிறது. கட்டுமான கோயில்கள் கட்டடக்கலை என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கட்டுமான கோயில் முறையே பாறை குடைவதற்கு பதிலாக கற்களை கொண்டு கட்டுவது அறிமுகப்படுத்தினார். 2ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை எப்படின்னா கட்டுமான கோயில் முறையை அறிமுகப்படுத்தினார். இதுக்கு முன்னாடி அவங்க குடைவரை கோயில்களை தான், அதாவது பாறையை குடைவதற்கு பதிலாக கற்களை கொண்டு கட்டுவது தான் பல்லவர்களுடைய கட்டடக்கலையாக இருந்திருக்கு. முதலாக கட்டுமான கோயில் முறையை அறிமுகப்படுத்தியவர் தான் 2ஆம் ராஜசிம்மன். இவர் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை உருவாக்கியிருக்கார். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை உருவாக்கியிருக்கார். இதை கட்டுவதில் இவரது மனைவி ராணி ரங்கபதாகை உதவினார். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். இதை கட்டுவதில் இவருக்கு உதவியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராணி ரங்கபதாகை. மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயிலை கட்டினவர் இவர் தான். மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதங்களை கட்டினது முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லபுரத்தில் கட்டுமான கோயில்களில் ஒன்றான கடற்கரை கோயிலை கட்டினவர் 2ஆம் நரசிம்மவர்மன். இது 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பனமலையில் தாளகிரீஸ்வரர் கோயில் கட்டியிருக்கிறார். இவர் என்னென்ன பட்டங்கள் சூட்டியிருக்காருன்னு பார்த்தோம்னா, சங்கர பக்தன், சங்கரன்னா சிவன், சிவனின் பக்தன், ஆகம பிரியன், ஆகமங்களை விரும்புபவன், வாத்திய வித்யாதரன், இசைக்கருவிகளில் வல்லவர் ஆகிய பட்டங்களை சூட்டியுள்ளார். இவர் காலத்தில் இலக்கியம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இவரோட அரசவையில் புகழ்பெற்ற வடமொழி கவிஞரான தண்டி இவரது அவையை அலங்கரித்தார். இவர் தண்டி அலங்காரம், தசகுமார சரித்திரம் மற்றும் அவந்தி சுந்தரி காதாசாரம் ஆகியவற்றை எழுதியுள்ளார். தண்டி இருந்திருக்காரு. இந்த தண்டி அலங்காரம், தசகுமார சரித்திரம் மற்றும் அவந்தி சுந்தரி காதாசாரம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார்.
இவருடைய காலத்தில் வெளிநாட்டு உறவுகள் எவ்வாறு இருந்தது? சீனாவிற்கு தூதுக்குழுவை அனுப்பினார் மற்றும் நாகப்பட்டினத்தில் சீன வணிகர்களுக்காக பௌத்த மடாலயம் கட்ட அனுமதி வழங்கினார். அடுத்து நம்ம பார்க்க போறவர் பிற்கால பல்லவ ஆட்சியாளர்களும் வீழ்ச்சியும். 2ஆம் நந்திவர்மன். காஞ்சியில் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர். தீவிர வைஷ்ணவரான இவர் திருமங்கையாழ்வாரின் சமகாலத்தவர். 2ஆம் நந்திவர்மன். இவர் காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள், இவர் தீவிர விஷ்ணு பக்தர், அதனால இவர் காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினார். தீவிர வைணவரான இவர் திருமங்கையாழ்வாரின் சமகாலத்தவர். தந்திவர்மன் அல்லது தண்டிவர்மன். இந்த தந்திவர்மன் 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவரது ஆட்சியில் ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கோவிந்தன் காஞ்சியின் மீது படையெடுத்தார். 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவரது ஆட்சியில் ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கோவிந்தன் காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்தார். அடுத்து 3ஆம் நந்திவர்மன். இந்த 3ஆம் நந்திவர்மன் கிபி 845 முதல் 866 வரை தெல்லாற்றில் பாண்டியர்களை தோற்கடித்ததால் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் என்று புகழ் பெற்றார். தெல்லாற்றில் பாண்டியர்களை தோற்கடித்ததால் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் என்று புகழ் பெற்றார். இவரது நினைவாக நந்தி கலம்பகம் கிபி 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. அபராஜிதன். அபராஜிதன் கிபி 885 முதல் 903. அபராஜிதன் கடைசி பல்லவ மன்னன். இவர் சோழ மன்னன் 1ஆம் ஆதித்தனால் தோற்கடிக்கப்பட்டார். இது பல்லவ பேரரசின் அதிகாரப்பூர்வ முடிவை குறித்தது. ஸோ பல்லவர்களின் கடைசி பல்லவ அரசன் யாருன்னு பார்த்தோம்னா அபராஜிதன். இவர் கடைசி பல்லவ மன்னன். இவன் சோழ மன்னன் 1ஆம் ஆதித்தனால் தோற்கடிக்கப்பட்டார். இது பல்லவ பேரரசின் அதிகாரப்பூர்வ முடிவை குறிக்கிறது. ஸோ இந்த அபராஜிதனுக்கு அப்புறம் பல்லவர்களுடைய வீழ்ச்சி முடியுது. அதுக்கப்புறம் சோழர்களுடைய ஆட்சி ஆரம்பிக்குது. ஸோ அப்போ பல்லவர்களை வீழ்த்திய முதல் சோழ மன்னன் யாருன்னா ஆதித்ய சோழன். கடைசி பல்லவ மன்னன் யாருன்னா அபராஜிதன். ஸோ இந்த பல்லவர்களுடைய இறுதி காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். அடுத்து 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மன் தந்திவர்மனின் மகன் மற்றும் வாரிசு. மேற்கு கங்கர்கள் மற்றும் சோழர்களின் ஆதரவை பெற்றிருந்தார். ஸ்ரீபுரம்பியம் திருப்புரம்பியம் போர் பாண்டியர்களை தோற்கடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். 3ஆம் நந்திவர்மன். திருப்பெரும்பியம் போர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். பல்லவ வம்சத்தின் முடிவு. அபராஜிதன் 3ஆம் நந்திவர்மனின் பேரன் மற்றும் பல்லவ வம்சத்தின் கடைசி அரசன் அபராஜிதன் 3ஆம் நந்திவர்மனின் பேரன் மற்றும் பல்லவ வம்சத்தின் கடைசி அரசன் அபராஜிதன். சோழ மன்னன் 1ஆம் ஆதித்தனுடன் நடைபெற்ற தீர்க்கமான போரில் அபராஜிதன் கொல்லப்பட்டார். விளைவுகள். 1ஆம் ஆதித்தன் தொண்டை மண்டலத்தின் மீது படையெடுத்து பல்லவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பகுதியை சோழர்களின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றினார். 3ஆம் நந்திவர்மன் யாருன்னு பார்த்தோம்னா தந்திவர்மனின் மகன் மற்றும் வாரிசு. இவர் மேற்கு கங்கர்கள் மற்றும் சோழர்களின் ஆதரவை பெற்றிருந்தார். ஸ்ரீபுரம்பியம் திருப்புரம்பியம் போருடன் தொடர்புடையவர் 3ஆம் நந்திவர்மன். இவர் பாண்டியர்களை தோற்கடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அபராஜிதன் 3ஆம் நந்திவர்மனின் பேரன் மற்றும் பல்லவ வம்சத்தின் கடைசி அரசன். வீழ்ச்சி. சோழ மன்னன் 1ஆம் ஆதித்தனுடன் இந்த அபராஜிதனுக்கு நடைபெற்ற போரில் அபராஜிதன் கொல்லப்பட்டார். 1ஆம் ஆதித்தன் தொண்டை மண்டலத்தின் மீது படையெடுத்து பல்லவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பகுதியை சோழர்களின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதுவரைக்கும் நம்ம பல்லவர்களுடைய அரசர்கள் யார் யார் ஆட்சி புரிந்திருக்காங்க, அவங்களோட போர் முறைகள் என்ன அப்படின்ற காலவரிசைப்படி அந்த பல்லவ மன்னர்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு. பல்லவ நிர்வாகம் ஒரு மேம்பட்ட நிர்வாக முறையாக இருந்திருக்கு. அது எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்லவ நிர்வாகம் ஒரு மன்னராட்சி முறை, ஒரு மைய அரசு முறையாக இருந்திருக்கு. பல்லவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான மையப்படுத்தப்பட்ட நிர்வாக கட்டமைப்பை நிறுவினர். தெய்வீக தோற்றம். பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில்
அரச பதவியானது ஒரு தெய்வீக உரிமை என்றும் அது வம்சாவளியாக பின்பற்றப்படுவதும் என்ற ஒரு கருத்து இருந்திருக்கு. அரச பதவி பரம்பரையானது, வம்சாவளியாக வருவது. மன்னர்கள் தங்களை தெய்வத்தின் பிரதிநிதிகளாக கருதி கொண்டனர். அதாவது அது ஒரு தெய்வீக உரிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இதுபோக அவங்க தர்ம மகாராஜாதி ராஜா அப்படின்ற போன்ற பட்டங்களை சுட்டி கொண்டனர். வர்ணாசிரமம் மற்றும் சட்டம் பல்லவர் காலத்தில் எப்படி இருந்திருக்கு வர்ணாசிரம முறை அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக ஒழுங்கை பராமரிக்க அவர்கள் மனு நீதியை, மனு தர்ம முறையை தீவிரமாக பின்பற்றினர். சமஸ்கிருதம் மற்றும் வேத மரபுகளின் தாக்கத்தால் மன்னர்கள் தங்கள் பெயர்களுடன் வர்மன் என்ற விகுதியை சேர்த்து கொண்டனர். மகேந்திரவர்மன், நந்திவர்மன், நரசிம்மவர்மன் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா. அந்த வர்மன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சமஸ்கிருத மற்றும் வேத மரபுகளின் தாக்கத்தால், சமஸ்கிருத மொழியினாலும் மற்றும் வேதங்களின் தாக்கத்தாலும் மன்னர்கள் அப்படின்னா அவங்க பிராமணர்களோட ஆதிக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி தாக்கத்தால் மன்னர்கள் தங்கள் பெயர்களுடன் வர்மன் என்ற விகுதியை சேர்த்து கொண்டனர். அமைச்சர் குழு எப்படி இருந்திருக்கு? மந்திரி மண்டலம் அரசின் கொள்கை முடிவுகளில் முக்கிய பங்கு வகித்தனர். மன்னருக்கு உதவி செய்வதற்காக அமைச்சரவை குழு ஒன்று இருந்தது. இந்த அமைச்சரவை குழு அரசின் கொள்கை முடிவுகளில் முக்கிய பங்கு வகித்தது. குறிப்பாக பிற்கால பல்லவர் காலத்தில் இதன் செல்வாக்கு அதிகமானது. இதுபோக மன்னர்கள் எப்படி தர்ம மகாராஜாதி ராஜா என்ற பட்டங்களை சுட்டி கொண்டார்களோ அதுபோலவே அமைச்சர்களும் சிறிய அளவிலான பட்டங்களை சுட்டி கொண்டனர். இங்க ரெண்டு வகை அமைச்சர்கள் குழுவில் 2 வகையா இருந்தாங்க. ஒருத்தர் மந்திரி, இன்னொருத்தர் அமத்தியான். இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, மந்திரி என்பவர் ஒரு ராஜதந்திரியாக இருந்தார். ஒரு தூதராக ஒரு ராஜதந்திரி போல செயல்பட்டார். அமத்தியா அப்படின்றவர் யாருன்னா ஒரு ஆலோசகர், அரசின் ஆலோசகராக செயல்பட்டார். இது தவிர்த்து அமைச்சருக்கு உதவி செய்ய யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, முக்கிய மைய அரசு அதிகாரிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரகசியாதி கிருத்தா, இவர் அரசரின் தனி செயலாளர், அல்லது இன்னும் அரச மொழியிலே சொல்லணும்னா ஒரு அந்தரங்க செயலாளர் அப்படின்றத அவங்களுக்கு பட்டம் கொடுத்திருந்தாங்க. இவங்களுடைய பணியா இருந்திருக்கு. ரகசியாதி கிருத்தா, அரசரின் தனி செயலாளர் அல்லது அந்தரங்க செயலாளர் என அழைக்கப்பட்டார். மாணிக்க பண்டாரம் காப்பான். மாணிக்கம் அப்படின்னா விலை மதிப்பில்லாத, பண்டாரம்னா கருவூலம், காப்பான்னா காப்பவன். அரசு கருவூலத்தை, விலை மதிப்பில்லாத அரசு கருவூலத்தை பாதுகாக்கும் அதிகாரி தான் மாணிக்க பண்டார காப்பான் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அதுக்கடுத்து கோஷாத்யா ஷா, இவர் யாருன்னா இந்த கருவூல காப்பாளர்களை கண்காணிப்பவர். இந்த மாணிக்க பண்டார காப்பானுடைய சூப்பர்வைசர் மாதிரி. கோஷாத்திய ஷா கருவூல காப்பாளர்களை கண்காணிப்பவர். மாணிக்க பண்டார காப்பாளர்களுடைய சூப்பர்வைசர், மேலாளர், மேற்பார்வையாளர் தான் இந்த கோஷாசத்யா, கருவூல காப்பாளர்களை கண்காணிப்பவர். கொடுக்காப்பிள்ளை, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொடுக்காப்பிள்ளை. கொடுக்காப்பிள்ளை யாருன்னா அரசு நன்கொடைகளை நிர்வகிக்கும் ஒரு அதிகாரி தான் இந்த கொடுக்காப்பிள்ளை. ஸோ இவங்க தான் இந்த மன்னருடைய ஆட்சி முறை இப்படி தான் இருந்திருக்கு. வர்ணாசிரம முறை மற்றும் சட்டங்களை பின்பற்றிற்காக மனுநீதி இருந்திருக்கு. வர்மன் சமஸ்கிருதம் மற்றும் வேத மரபுகளின் தாக்கத்தினால வர்மன் அப்படின்ற விதிகளை சேர்த்து கொண்டார். அமைச்சர் குழுவில் மந்திரி, அமத்தியா இருந்திருக்காங்க. மந்திரி தூதராக, ராஜதந்திரியாக செயல்பட்டார். அமத்தியா ஆலோசகராக செயல்பட்டார். முக்கிய மைய அரசு அதிகாரி யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா, ரகசியாதி கிருத்தா இருந்திருக்காரு, மாணிக்க பண்டார காப்பான் இருந்திருக்காங்க, கோஷாத்திய ஷா இருக்காரு, கொடுக்காப்பிள்ளை, இவங்களாம் இருந்திருக்காங்க. இவங்களோட ரோல் என்னன்னு பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க வர்றது நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, மாகாணம் மற்றும் உள்ளூர் நிர்வாகம் பல்லவர் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாக பிரிவுகள். பேரரசுனா ராஷ்டிரங்கள், மண்டலம் என அழைக்கப்பட்டது. பேரரசானது ராஷ்டிரங்களாக, மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. மண்டலம் அதாவது ராஷ்டிரங்கள் விஷயங்களாகவும், அந்த விஷயங்கள் நாடுகளாகவும், நாடுகள் ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. மண்டலம் கோட்டங்களாக, கோட்டங்கள் நாடுகளாக, நாடுகள் ஊர்கள் கிராமங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது. நிர்வாக அமைப்பானது இந்த படிநிலையில தான் இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மாகாண ஆளுநர்கள். அரசருக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாகாண ஆளுநர்கள் இருந்தார்கள். இளவரசர்கள் பெரும்பாலும் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர்.
அவர்களுக்கு ராதிகாக்கள் என அழைக்கப்பட்டனர். ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு ஆளுநர் இருக்கார். இந்த ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா இளவரசர்களா ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஆளுநர்களா நியமனம் பண்ணிடுறாங்க. இவர்கள் ராதிகாக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு மாவட்ட அதிகாரிகள் உதவினர். உள்ளூர் நிறுவனங்கள், சாதி அமைப்புகள், வணிக குழுக்கள் மற்றும் கைவினைஞர்கள், நெசவாளர், எண்ணெய் விற்பனையாளர்கள் போன்ற தன்னாட்சி குழுக்களின் ஒத்துழைப்புடன் நிர்வாகம் நடைபெற்றது. சபைகள், கிராம சபைகள். கிராம சபைகள் யவஸ்தை என்று அழைக்கப்பட்டன. கூட்டங்கள், பொதுக்குழு கூட்டங்கள் ஆண்டுதோறும் நடைபெற்றன. சிறிய நிர்வாக குழுக்கள் கொள்கைகளை செயல்படுத்தின. அதிகாரிகள், துதிக்காரர், நகர அதிகாரிகள், காரணர்கள், கணக்காளர்கள் மற்றும் மத்தியஸ்தர்கள், நிர்வாக ஒருங்கிணைப்பாளர்கள் ஆகியோர் இதில் அடங்குவர். ஸோ இந்த மாதிரி சபைகள்லாம் இருந்திருக்கு. கிராம சபைகள் வயஸ்தை என்று அழைக்கப்பட்டன. கூட்டங்கள், பொதுக்குழு கூட்டங்கள் ஆண்டுதோறும் நடைபெற்றன. சிறிய நிர்வாக குழுக்கள் கொள்கைகளை செயல்படுத்தின. நீதித்துறை, நீதிமன்றங்கள். நீதித்துறை பல்லவர் காலத்தில் நீதித்துறை எவ்வாறு இருந்திருக்கு, நீதி வழங்கும் முறை எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பொதுவாக பல்லவர் காலத்தில் நீதிமன்றங்களை அதிகரண மண்டபம் என்று அழைக்கப்பட்டன. நீதிமன்றங்கள் அதிகரண மண்டபம் என அழைக்கப்பட்டன. நீதிபதிகள் தர்மாதிகாரிகள் என்று அழைக்கப்பட்டன. நீதிமன்றங்கள் அதிகரண மண்டபம், அங்கே இருக்கிற நீதிபதிகள் தர்மாதிகாரிகள் என அழைக்கப்பட்டன. காசாக்குடி, நந்திவர்மன் காலத்தைச் சேர்ந்த இந்த காசாக்குடி பட்டயங்களின்படி அபராதங்கள் விதிக்கப்பட்டன. அந்த பட்டயத்தில், காசாக்குடி பட்டயத்தில், செப்பு பட்டயத்தில் அபராதங்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 2 வகையான அபராதங்கள் சொல்கிறாங்க. ஒன்று காரண தண்டம், இன்னொன்று அதிகாரண தண்டம். தண்டத்தொகை செலுத்தப்பட்டது, தண்டம்னாலே அபராதம். ஒன்று காரண தண்டம். மேல் நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்களுக்கு பேர் காரண தண்டம். கீழ் நீதிமன்றங்களில், அதாவது மாவட்ட அளவிலான நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் அதிகரண தண்டம் என அழைக்கப்படும். ஸோ நீதித்துறை, நீதி படிநிலைகள் இந்த மாதிரி இருந்திருக்கு. நீதிமன்றங்கள் அதிகரண மண்டபம் என அழைக்கப்பட்டன. நீதிபதிகள் தர்மாதிகாரிகள் என அழைக்கப்பட்டன. நந்திவர்மன் காலத்தைச் சேர்ந்த அந்த காசாக்குடி பட்டயங்கள் அபராதங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்படும் அபராதங்கள் காரண தண்டம். கீழ்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்படும் அபராதங்கள் அதிகாரண தண்டம் என அழைக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிதி மேலாண்மை மற்றும் அளவீட்டு முறைகள். நிதி மேலாண்மை. பிரமதேயம், நில வகைகள் பார்க்க போகிறோம். பிரமதேயம், பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரியில்லாத நிலங்கள், அவர்களின் குடியிருப்புகள், அக்ரஹாரங்கள் என அழைக்கப்பட்டன. பிரமதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரி இல்லாத நிலங்கள், அந்த குடியிருப்புகள், அவர்களின் குடியிருப்புகள் அக்ரஹாரம் என அழைக்கப்பட்டன. தேவதானம், கோவில்களுக்கு மட்டும் தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான நிலங்கள் என அழைக்கப்பட்டன. நில அளவீடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நிவர்த்தனம், ஒரு நபர் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கிடக்கும் தூரத்தை கொண்டு அளவிடப்படும் நிலப்பரப்பு. நிவர்த்தனம், ஒரு நபர் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கிடக்கும் தூரத்தை கொண்டு அளவிடப்படும் நிலப்பரப்பு. பாடகை, 240 குழிகள் கொண்ட ஒரு நன்சை நிலம் பாடகை என அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசன வயல். பிற அலகுகள், உளவு மற்றும் பட்டிக்கா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொள்ளளவு அளவீடுகள். கொள்ளளவு அளவீடுகள்னா தானியம், அரிசி அளக்க பயன்படும் அளவீடுகள். என்னன்னு பார்த்தோம்னா, சூடு, நாளி மற்றும் உலக்கு, இந்த 3 அளவீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிடி என்பதே மிகச்சிறிய அலகாகும். திரவ அளவீடுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, பால், நெய், எண்ணெய் ஆகியவற்றை அளக்க பயன்படும் அந்த திரவ அளவீடுகள் ஆளாக்கு, உலக்கு, உரி மற்றும் நாளி மூலம் அளவிடப்பட்டன. இந்த நாளி, உலக்கு இது 2மே கொள்ளளவு அளவீடுகளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எடை அளவீடுகள். தங்கத்தை அளக்க என்னென்ன அளவீடுகள் பயன்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, களஞ்சு மற்றும் மஞ்சாடி மூலம் அளவிடப்பட்டன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமூக மற்றும் சமய நிலை. பல்லவர் காலத்தில் சமூக சமய நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஆரியமயமாக்கல். பல்லவர் காலத்தில் வட இந்திய பண்பாடும் வருணாசிரம சாதி முறையும் தமிழ்நாட்டில் ஆழமாக வேரூன்றியிருந்தது. ஆரியமயமாக்கல் அதிகமாக இருந்திருக்கு. சாதி பிரிவுகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த சாதி பதிவுகள். அரபு வணிகர் இப்னு கோர்தாத்பே தனது குறிப்புகளில் தமிழகத்தில் 7 வகையான சாதிகள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பக்தி இயக்கம்.
பல்லவர் காலத்தில் பக்தி இயக்கம் சைவம் வைணவம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 63 நாயன்மார்கள் சிவபெருமானின் புகழை பாடினர். அவர்களின் முதன்மை சின்னமாக கட்வங்கம் ஒரு வகை கோடாரி அல்லது தடி விளங்கியது. 63 நாயன்மார்கள் சிவபெருமானின் புகழை பாடியிருக்காங்க. வைணவம் 12 ஆழ்வார்கள் விஷ்ணுவை போற்றி பாடல்களை இயற்றினர். 4000 திவ்ய பிரபந்தம் இயற்றினர். அரசபக்தி சிம்ம விஷ்ணு மற்றும் 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் தீவிர விஷ்ணு பக்தர்களாக இருந்தனர். 2ஆம் நந்திவர்மன் முகுந்தனின் விஷ்ணு பாதங்களை தவிர வேறு எவருக்கும் தலை வணங்காதவன் என்று புகழப்பட்டார். 2ஆம் நந்திவர்மன் முகுந்தனின் பாதங்களை தவிர வேறு எவருக்கும் தலை வணங்காதவர் என்று புகழப்பட்டார். பல்லவர் காலத்தில் கடல் வணிகம் மற்றும் கடற்படை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, முதன்மையான துறைமுகங்கள் மாமல்லபுரமும் நாகப்பட்டினமும் பல்லவர் காலத்தின் முக்கிய வணிக துறைமுகங்களாகவும் கப்பல் கட்டு மையமாகவும் திகழ்ந்துள்ளன. அப்போ இந்த மாமல்லபுரமும் நாகப்பட்டினமும் முக்கிய வணிக துறைமுகமாகவும் கப்பல் கட்டுத்தளமும் இருந்திருக்கு. சர்வதேச வணிகம் எவ்வாறு இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சீனா, ஜாவா, சுமத்ரா, கடாரம், சுமத்ராவுக்கு இன்னொரு பேர் கடாரம், கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான், கம்போடியா மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடன் கடல் வழி வணிகம் செழித்து வளர்ந்தது. நில உரிமை மற்றும் கிராமவாசிகள் எப்படி இருந்துச்சு பார்த்தோன்னா, மன்னரின் உரிமை, மன்னரே நிலத்தின் உரிமையாளர். அதிகாரிகளுக்கும் வருவாயையும் பிராமணர்களுக்கு நிலத்தையும் வழங்கும் அதிகாரம் அவரிடமே இருந்தது. நில உரிமையை பொறுத்தளவுக்கு மன்னர் தான் நிலத்தின் உரிமையாளராக இருந்திருக்கு. அவர் அதிகாரிகளுக்கு நில வருவாயையும் பிராமணர்களுக்கு நில மானியத்தையும் வழங்கும் அதிகாரம் அவரிடம்தான் இருந்திருக்கு. சாகுபடி நிலங்கள் பெரும்பாலும் சிறு விவசாயிகள் அல்லது நிலப்பிரபுக்களால் சாகுபடி செய்யப்பட்டன. இந்த முறை தான் பொதுவாக பல்லவர் காலத்தில் ஆட்சியில் இருந்திருக்கு. அதாவது நிலப்பிரபுக்கள் மற்றும் சிறு விவசாயிகள் மூலமாக தான் சாகுபடி செய்யப்பட்டன. இந்த நிலங்கள் குத்தகைதாரர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டன. அரசு நிலங்கள் கிராமத்தோட மக்களோட எண்ணிக்கையை பொறுத்து அந்த குத்தகை நிலங்கள் தரம் நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது பல்வேறு ஜாதியினை கொண்ட கிராமங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களில் வரி வசூலிக்கப்பட்டது. பல்வேறு ஜாதியினர் வாழும் கிராமங்கள் இந்த குத்தகை எடுத்திருந்தாலும் அவங்க அரசுக்கு வரி செலுத்த வேண்டியதாக இருந்தது. அதே போல் பிராமணர்கள் மட்டும் வாழும் கிராமங்கள் வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு இருந்ததுனால அந்த கிராமங்கள் செல்வ செழிப்போடு இருந்தன. மூணாவது நம்ம பார்க்க போகிறது தேவதான கிராமங்கள். இவை அரசின் நிலங்கள் கோவில்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலங்கள்லேருந்து வரி வசூல் செய்வதை கோவில் நிர்வாகம் மேற்கொள்ளும். அதன் மூலமாக கோவில் திருப்பணிகளை அதை மேற்கொள்ளும். இதுபோக அந்த கோவில்கள் அந்த கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கினர். இது தேவதான கிராமங்கள். அடுத்து பரவல். இக்காலத்தில் பல்வேறு சாதியினர் வாழும் கிராமங்களும் பிரம்மதேய கிராமங்களுமே மிகவும் பொதுவானதாக இருந்தன. இந்த பல்லவர்களுடைய காலத்தில் பல்வேறு சாதியினர் வாழும் கிராமங்கள், அதாவது அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய கிராமங்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதுபோக பிரம்மதேய கிராமங்கள் அதிகமாக இருந்திருக்கு. இந்த தேவதான கிராமங்களின் பயன்பாடு மிக குறைவான அளவில் தான் இருந்திருக்கு பல்லவர் காலத்தில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வெட்டு பதிவுகள். இந்த கல்வெட்டுகள் 1879 கண்டறியப்பட்டது. அரச முத்திரை, பல்லவர்களின் அரச முத்திரை நந்தி, காலை உருவம் பொறிக்கப்பட்ட நந்தி மற்றும் லிங்கம் செதுக்கப்பட்டது. அரச முத்திரை கொண்ட வளையத்தால் இணைக்கப்பட்ட 11 செப்பு பட்டயங்கள் கிடைச்சிருக்கு. தானம் பற்றிய விவரம். கிபி 753 நந்திவர்மனின் 22வது ஆட்சியில் அந்த 753ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட கிராம தானத்தை பற்றி இது கூறுகிறது. மொழிகள். இப்பட்டயங்களில் சமஸ்கிருத மெய்கீர்த்தி, தமிழில் தானம் வழங்கப்பட்ட விவரங்கள் மற்றும் இறுதியில் சமஸ்கிருத லோகம் ஆகியவை உள்ளன. வருவாய் மற்றும் வரி விதிப்பு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா, பல்லவர்கள் காலத்தில் நில வருவாயை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் தங்களுடைய விளைச்சல்ல 6ல் 1 பங்குல தொடங்கி 10ல் 1 பங்கு வரைக்கும் வரி செலுத்தியிருக்காங்க. இந்த வரி கிராம தலைவர்களால் வசூலிக்கப்பட்டு வசூல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது நில வருவாய் இப்படி இருந்துச்சு. உள்ளூர் வரிகள் எப்படின்னா, இந்த உள்ளூர் வரி கிராமத்துக்குள்ளேயே வசூலிக்கப்பட்டு அந்த கிராமத்தில் வசூலிக்கப்பட்டு அந்த நீர்ப்பாசனம், பராமரிப்பு மற்றும் கோயில் விளக்குகள் போன்ற உள்நாட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. இது உள்ளூர் வரிகள். கூடுதல் வரி என்னன்னா, இந்த நில வருவாய் இந்த உள்ளூர் வரிகள் மூலமாக பெறப்பட்ட வருவாய் அரசுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா அரசு கீழே சொல்றவங்க மேல கூடுதல் வரியும் விதித்தது.
யார் யார் மேலெல்லாம் கூடுதல் வரி விதிச்சுன்னு பார்த்தோம்னா, சுமை இழுக்கும் கால்நடைகள் மற்றும் கல் இறக்குபவர்கள், திருமண குழுக்கள், கைவினைஞர்கள் அதாவது குயவர், பொற்கொல்லர், வண்ணார் மற்றும் நெய் தயாரிப்பாளர்கள் மீதும் வரி விதித்தது. நெசவுத்துறை, உற்பத்தியாளர், நெசவாளர்கள் மற்றும் தரகர்கள் இவங்க மேல வரி விதிச்சிருக்கு. கடிதம் கொண்டு செல்பவர்கள், போர்க்கொள்ளை, இராணுவ வெற்றிகளின் போது கடிதம் கொண்டு செல்பவர்கள் இவங்க மேலையெல்லாம் அரசு கூடுதல் வரி விதிச்சிருக்கு. இது போக போர்களின் போது சூறையாடுதல், கைப்பற்றப்பட்ட பொருள்களும் அரசின் கூடுதல் வருவாய் ஆதாரமாக செயல்பட்டன. ஓகே, இது வரி விதிப்பு முறை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லவர்களுடைய கிராம நிர்வாகம் மற்றும் சபா எப்படி இருந்துச்சு. சபா இது ஒரு அடிப்படை கிராம சபை. இதனுடைய பொறுப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, அறக்கட்டளைகள் மற்றும் நிலங்களை நிர்வகித்தல். அறக்கட்டளை மற்றும் நிலங்களை நிர்வகித்தல், கடல் கடந்த மேற்பரப்பு நீர்ப்பாசன முறைகளை கவனித்தல், குற்றங்களை தண்டித்தல் மற்றும் ஆவணங்களை பராமரித்தல். இதுதான் இந்த கிராம சபையோட முக்கியமான வேலைகள். அறக்கட்டளை மற்றும் நிலங்களை நிர்வகித்தல், கடல் கடந்த அல்லது மேற்பரப்பு நீர்ப்பாசன முறைகளை கவனித்தல், குற்றங்களை தண்டித்தல், ஆவணங்களை பராமரித்தல். இதுதான் இந்த கிராம சபாவுடைய வேலையாக இருந்திருக்கு. வருவாய் ஆதாரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நகர்ப்புற மற்றும் வணிக நிறுவனங்கள் பெரும்பாலும் திட்டமிடப்படாமல் இருந்ததால் அரசின் வருவாய் முழுக்க ஊரக விவசாய ஆதாரங்களிலிருந்தே பெறப்பட்டது. பல்லவர் காலத்தில் இந்த நகர்ப்புற மற்றும் வணிக நிறுவனங்கள் பெரும்பாலும் திட்டமிடப்படாமல் இருந்ததுனால, அதில் ஒரு பிளான் இல்லாமல் இருந்ததுனால அரசோட முக்கியமான வருவாய் முழுக்க ரூரல் சைடு தான், ஊரக மற்றும் விவசாய வரிகள் மூலமாகவே பெறப்பட்டது. போரின் முக்கியத்துவம். அரசின் முன்னுரிமை. பல்லவர்கள் இராணுவ பலம் மற்றும் விரிவாக்கத்திற்கு அளவற்ற முக்கியத்துவம் அளித்தனர். பல்லவர்கள் இராணுவ பலம் மற்றும் விரிவாக்கத்திற்கு அளவற்ற முக்கியத்துவம் அளித்தனர். எல்லா அரசர்களைப் போலவும் பல்லவ அரசர்களும் தன்னுடைய நிலப்பரப்பு எல்லை விரிவாக்கம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். வைகுந்த பெருமாள் கோவில், காஞ்சி. நந்திவர்ம பல்லவனின் ஆட்சி காலத்தின் முக்கிய நிகழ்வுகளை விளக்கும் தொடர்ச்சியான சிற்பங்கள் இங்கு உள்ளன. வைகுந்த பெருமாள் கோவில், காஞ்சிபுரத்தில். இராணுவ சித்தரிப்பு. உயரமான மதில்களை கொண்ட கோட்டைகளை பல்லவ படைகள், வீரர்கள் மற்றும் போயானைகளின் உதவியுடன் தாக்கும் காட்சிகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவிலில் உயரமான மதில்களை கொண்ட கோட்டைகளை பல்லவ படை வீரர்கள் மற்றும் யானைகளின் உதவியுடன் தாக்கும் காட்சிகள் இந்த இடத்துல இருக்கு. இது நந்திவர்ம பல்லவனின் ஆட்சி காலத்து முக்கிய நிகழ்வுகளை விளக்குவதாக உள்ளது. அடுத்து பல்லவர்களுடைய இராணுவ மற்றும் கடற்படை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இராணுவ கட்டமைப்பு மற்றும் உருவாக்கம். ஒரு நிரந்தர இராணுவத்தை வச்சிருந்திருக்கிற மன்னர் தனது நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு நிரந்தர இராணுவத்தை பராமரித்தார். இந்த இராணுவத்தில் என்னென்ன பிரிவுகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, காலாட்படை, குதிரைப்படை மற்றும் சிறிய அளவிலான யானைப்படைகள் இந்த பல்லவ அரசர்கள்ட்ட இருந்திருக்கு. தேர்ப்படை பயன்பாட்டில் இல்லை. பொதுவாக போர்கள் மலைப்பாங்கான நிலப்பகுதிகளில் நடந்ததுனால தேர்கள் எடுத்துட்டு போகிறதுக்கு, தேர்ப்படைகள் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பொருத்தமற்றதாக இருந்தது. அதனால் தேர்ப்படைகள் பெரும்பாலாக பயன்பாட்டில் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குதிரைப்படை. குதிரைப்படையோட அவுட்புட்டு, அதனோட ரிசல்ட் நம்ம பல்லவர்களுக்கு பெருசாக இருந்தாலும் மிக பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் குதிரைகளை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை இருந்ததால் அதிக செலவு மிக்கதாக இருந்தது. குதிரைப்படை இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் குதிரைகளை இறக்குமதி செய்ய வேண்டி இருந்ததால் மிகவும் செலவு மிக்கதாக இருந்தது. அதனால் இந்த குதிரைப்படையை அவங்க மிக குறைந்த அளவில் பயன்படுத்தியிருக்காங்க, செலவு பிடிப்பதனால. அடுத்து கடற்படை வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, பல்லவர்கள் கடற்படையை உருவாக்கி மாமல்லபுரம் மற்றும் நாகப்பட்டினம். பல்லவர்கள் காலத்தில் கடற்படை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, வளர்ச்சி. பல்லவர்கள் கடற்படையை உருவாக்கி மாமல்லபுரம் மற்றும் நாகப்பட்டினத்தில் செயல்பாட்டு திறன் கொண்ட கப்பல் தளங்களை அமைத்தனர். மாமல்லபுரம், நாகப்பட்டினத்தில் கப்பல் தளங்களை அமைச்சிருக்காங்க. அது கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் முக்கிய வணிக துறைமுகங்களாகவும் இந்த 2 நகரங்கள் தான் இருந்திருக்கு பல்லவர் காலத்தில். பல்லவர்கள் ஒப்பீட்டு பலம் எப்படி இருந்துச்சுன்னா, பல்லவர் கடற்படை சிறப்பாக செயல்பட்டாலும் பிற்கால சோழர்கள் உருவாக்கிய பிரம்மாண்டமான கடற்படை பலத்துடன் ஒப்பிடும்போது இது சிறியதாகவே கருதப்பட்டது. சோழர்களுடைய கடற்படையுடன் ஒப்பிடும்போது பல்லவர்களுடைய கடற்படை ஒரு சிறியது தான். அப்போ சங்க காலத்தில் இந்த மூவேந்தர்கள் மிகப்பெரிய
கடற்படையை கப்பல் படையை மெயின்டைன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சோழர்கள் தான். அடுத்து நிர்வாகம் மற்றும் உள்ளூர் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நிதி. அரசின் வருவாயில் பெரும்பகுதி நிரந்தர இராணுவத்தை பராமரிப்பதற்கே ஒதுக்கப்பட்டது. அரசின் வருவாயில பெரும்பகுதி நிரந்தர இராணுவத்தை பராமரிப்பதற்கே ஒதுக்கப்பட்டது. மன்னர் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தேவையான பிற நிர்வாக ஆவணங்களை பராமரித்தார். நீதிமுறை எப்படி இருந்துச்சுன்னா சிறிய குற்றவியல் வழக்குகள் கிராம அளவில் சிறிய குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டன. நகர மற்றும் மாவட்ட அளவில் மன்னரை முதன்மை நடுவராக கொண்டு அரசு அதிகாரிகள் தலைமையில் நீதிமன்றங்கள் செயல்பட்டன. உச்ச நீதிபதி மன்னரே நீதியின் இறுதி மற்றும் உயர்ந்த அதிகாரியாக செயல்பட்டார். மன்னர் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி போல மன்னரை நீதியின் இறுதி மற்றும் உயர்ந்த அதிகாரியாக செயல்பட்டார். நீதிமுறைகள் இப்படி இருந்திருக்கு. நீதிமன்றம்னா அதிகரண மண்டபம், 2 அபராதங்கள் விதிக்கப்பட்டன, அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ முக்கிய நிறுவனங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சபா என்றது என்னன்னா ஒரு முறையான நிர்வாக நிறுவனம் தான் சபா. ஊரார் ஒரு முழு கிராமத்தையும் உள்ளடக்கிய ஒரு முறைசாரா கூட்டம் ஊரார். மாவட்ட குழு நாட்டுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றியது மாவட்ட குழு. மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பணியாற்றியது. கிராமத் தலைவர் கிராம சபைக்கும் அரசின் அதிகாரப்பூர்வ நிர்வாகத்திற்கும் இடையே முக்கிய பாலமாக செயல்பட்டார். பிராமண கிராமங்கள் சபைகள் மற்றும் குழுக்கள் குறித்த விரிவான பதிவுகள் பெரும்பாலும் பிராமணர்கள் அதிகம் வாழ்ந்த கிராமங்களிலே பாதுகாக்கப்பட்டன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீர்ப்பாசன முறைகள். பல்லவர் காலத்தில் நீர்ப்பாசன முறைகள் 2 வகையாக இருந்திருக்கு. ஒன்று ஏரி நீர்ப்பாசனம், ஒன்று கிணற்று நீர்ப்பாசனம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏரி பாசனம். ஏரிப்பட்டி ஏரி நிலம் தென்னிந்தியாவிற்கு உரிய ஒரு தனித்துவமான நில வகை. தானங்கள் தனிநபர்கள் சமூக நலனுக்காக நிலத்தை தானமாக வழங்கினர். வருவாய் இந்த நிலத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் முழுக்க கிராம ஏரிகளை பராமரிப்பதற்காகவே ஒதுக்கப்பட்டது. செயல்பாடு ஆண்டுதோறும் நிலவும் நீண்ட வறட்சி காலங்களில் நீர்ப்பாசனத்தை உறுதி செய்ய ஏரிகள் மழைநீரை சேமித்து வைத்தன. கிராம மக்களின் கூட்டு முயற்சியால் இவை கட்டப்பட்டன. இவை செங்கல் மற்றும் கற்களால் சுவர்கள் பலப்படுத்தப்பட்டன. மேலாண்மை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அனைத்து விவசாயிகளுக்கும் நீர் சமமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ஏரிகளை பராமரிப்பது மிக அவசியமானது. இது பல்லவர்களின் ஏறத்தாழ அனைத்து ஊரக கல்வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கிராமங்கள் தான் இந்த ஏரிகளை முறையாக பயன்படுத்திக்கிறணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான நீர்ப்பாசனம் கிணற்று நீர்ப்பாசனம். இது 2வது முக்கிய நீர் ஆதாரமாக இருந்தது. நீர் விநியோகம் மதகுகள் கொண்ட கால்வாய்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டது. இது நீர் அளவை கட்டுப்படுத்தவும் உபரி நீர் வெளியேறுவதை தடுக்கவும் உதவியது. இதுபோக ஏரி வாரியம் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. நீர் விநியோகத்தை கண்காணிக்க கிராமத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு சிறப்பு குழு செயல்பட்டது. இது ஏரி வாரியம். நீர் வரி ஒதுக்கப்பட்ட அளவை விட கூடுதல் நீரை பயன்படுத்துபவர்களுக்கும் வரி விதிக்கப்பட்டது. இந்த நீர்ப்பாசன முறைகள் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கும் சமமான நீர் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதை தவிர்த்து யாரும் அதிகமாக நீர் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரியும் விதிக்கப்பட்டது. பல்லவர்களின் வணிகம் மற்றும் பொருளாதாரம். வணிக செயல்பாடுகள். வணிக மையம் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் தான் வணிகத்திற்கான முதன்மை மையமாக திகழ்ந்தது. உரிமங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா வணிகர்கள் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்த ஒரு குறிப்பிட்ட உரிமத்தை பெற வேண்டி இருந்தது. லைசன்ஸ் வாங்கி தான் அவங்க அந்த பொருட்களை விற்க வேண்டியதோ வாங்க வேண்டியதோ இருந்தது. நாணயம் பண்டமாற்று முறையே பொது விதியாக இருந்த போதிலும் பல்லவர்கள் பின்னர் தங்கம் மற்றும் வெள்ளியிலான நாணயங்களை வெளியிட்டனர். பல்லவ காலத்தில் பண்டமாற்று விதி தான் ஒரு முக்கியமாக இருந்திருக்கு. ஆனால் பிற்காலத்தில் அவங்க தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை பயன்படுத்தினர். வணிகர்கள் மணிக்கிராமம் போன்ற கூட்டமைப்புகளை நிறுவினர். வணிக குழுக்கள் மற்றும் சர்வதேச வணிகம். குழுக்களின் பெயர்கள். பல்லவர்கள் காலத்தில் என்னென்ன வகையான குழுக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சுதேசி, நானாதேசி மற்றும் ஐநூற்றுவர் ஆகிய முக்கிய வணிக குழுக்கள் இருந்தன. என்னென்ன வணிக குழுக்கள்னா சுதேசி, நானாதேசி, ஐநூற்றுவர் ஆகிய முக்கிய வணிக குழுக்கள் இருந்தன. முக்கிய மையம் என்னன்னு பார்த்தோம்னா அவர்களின் முதன்மை வணிக குழு இருப்பிடமாக ஐஹோலாவில் இருந்தது. அவர்களின் முதன்மை வணிக குழு இருப்பிடம் ஐஹோலா அங்கே இருந்திருக்கு.
நானாதேசிகன் அப்படின்னா வெளிநாட்டு வணிகர்கள் குழு. இந்த வெளிநாட்டு வணிகர்களின் குழுவுக்கு பெயர் என்னன்னா நானாதேசி. இவங்க மையத்தில் காளை உருவம் கொண்ட தனித்த ஒரு கொடியை கொண்டிருந்தனர். வீர வசனங்களை வெளியிடும் உரிமைகளை இக்குழுவினர் பெற்றிருந்தனர். இவர்களின் அதிகார வரம்பு தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவியிருந்தது. தலைமை மற்றும் உறுப்பினர்கள். இங்க தலைவர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா பட்டணசாமி, பட்டண கிளார் மற்றும் தண்டநாயகர் என்று பதிவு செய்யப்பட்டனர். உறுப்பினர்கள் ஐயா ஓலே பரமேஸ்வரியார் என்று அழைக்கப்பட்டனர். இந்த நானாதேசிக வணிக குழு இருக்காங்களே, அந்த வணிக குழுவை பற்றி பேசணும்னா, மையத்தில் காளை உருவம் கொண்ட தனித்த ஒரு கொடியை இந்த நானாதேசிய வணிக குழுவினர் கொண்டிருந்தனர். இவர்கள் வீர வசனங்கள் வெளியிடும் உரிமையை பெற்றிருக்காங்க. இவருடைய அதிகார வரம்பு தென்கிழக்கு ஆசிய பகுதி முழுவதும் பரவி இருந்தது. அதாவது இவங்க தென்கிழக்கு ஆசிய பகுதி வரைக்கும் சென்று வணிகம் செய்து கொள்ளலாம். தலைமை மற்றும் உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, தலைவர்கள் பட்டணசாமி, பட்டண கிளர் மற்றும் தண்டநாயகர் என்று பதிவு செய்யப்பட்டனர். இந்த நானாதேசிகளுடைய தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த குழுவின் தலைவருக்கு என்னென்ன பேர்கள்னா பட்டணசாமி, பட்டண கிளார் மற்றும் தண்டநாயகர் அப்படின்ற பேர்லாம் இருந்திருக்கு. இதனுடைய உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஐயா ஓலே பரமேஸ்வரியார் என்று அழைக்கப்பட்டார். கடல் வணிகம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பொருளாதார கட்டுப்பாடு. கடல் வணிகம் எப்படி இருந்திருக்கு பல்லவர் காலத்தில்? பல்லவர்கள் காலத்தில் செழிப்பான கங்கை சமவெளியை போல் அன்றி, அதாவது இவங்களுடைய நிலப்பரப்பு வட இந்தியாவில் காணப்படும் செழிப்பான கங்கை சமவெளியை போன்றி சமவெளிகளாக இல்லாமல் இந்த பல்லவ மற்றும் சாளுக்கிய பகுதிகளில் நில வருவாய் குறைவாக இருந்தது. அதனால் இவங்களுக்கு மலைப்பகுதிகள் இந்த மாதிரி இருந்தனால இங்கே விவசாயம் பெருசாக பண்ண முடியல. அதுபோல் சமவெளி பகுதிகளும் வளமான சமவெளிகளாக இல்லை. கங்கை சமவெளிகளை போல் வளமான சமவெளிகளாக இல்லாமல் குறைவான சமவெளிகளாக இருந்ததுனால நில வருவாய் குறைவாக தான் இருந்திருக்கு பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும். அதனால் இவங்களுக்கு கடல் வணிகம் ஒரு தவிர்க்க முடியாததை, இன்றியமையாததை வழியாக மாறியது வருமானமாக. வணிக கூட்டாளிகள் யாருன்னு பார்த்தோம்னா, பல்லவர்களுக்கு தென்கிழக்கு ஆசிய அரசுகளான, தென்கிழக்கு உள்ள முக்கிய அரசு நாடுகளான கம்போஜம், இப்போ கம்போடியா என அழைக்கப்படுகிறது, சம்பா, அன்னம் மற்றும் ஸ்ரீவிஜயம், இன்னைக்கு சுமத்ரா, மலாயா தீபகற்பம் ஆகியவற்றோட ஒரு விரிவான வணிகம் நடைபெற்றது பல்லவர்கள் காலத்தில். பல்லவர்கள் காலத்தில் மசாலா பொருட்கள், பருத்தி ஆடைகள், விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் மூலிகை செடிகள் போன்றவையெல்லாம் இந்த ஜாவா, சுமத்ரா, கம்போடியா, இலங்கை, சீனா மற்றும் பர்மா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அப்போ பல்லவர்கள் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மசாலா பொருட்கள் பூரா போயிருக்கு, பருத்தி ஆடைகள் போயிருக்கு, விலைமதிப்பற்ற கற்கள் போயிருக்கு மற்றும் மூலிகை செடிகள் இதெல்லாம் போயிருக்கு. ஜாவா, சுமத்ரா, கம்போடியா, இலங்கை, சீனா மற்றும் பர்மா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. துறைமுகம். மாமல்லபுரம் அக்காலத்தின் மிக முக்கியமான கடல் துறைமுகமாக இருந்தது. மாமல்லபுரம் அக்காலத்தின் முக்கியமான கடல் துறைமுகமாக இருந்தது. மேற்கு கடற்கரை மாற்றம். மேற்கு நோக்கிய வணிக கட்டுப்பாடு கடற்கரையோரம் குடியேறிய வெளிநாட்டு வணிகர்களிடம் சென்றது. இந்த வணிகர்கள் கடத்துபவர்களாக இல்லாமல் விநியோகிப்பவர்களாக மாறினர். இதனால் மேற்கத்திய நாடுகளுடனான தொடர்பு மறைமுகமானது. சமூகம் மற்றும் சமயம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சமூக படிநிலை. பிராமணர்கள். இலக்கியம், வானியல் மற்றும் சட்டத்தில் சிறந்த அறிஞர்கள் பிராமணர்கள். இவர்கள் அரசு ஆலோசகர்களாக பணியாற்றினர். கற்பித்தல், விவசாயம் மற்றும் போரிலும் ஈடுபட்டனர் பிராமணர்கள். இவர்களுக்கு வரிகளிலிருந்து மரண தண்டனையிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டது. பிராமணர்கள் பார்த்தோம்னா இலக்கியம், வானியல் மற்றும் சட்டத்தில் சிறந்த அறிஞர்கள். இவர்கள் அரசு ஆலோசகர்களாகவும் பணியாற்றினர். கற்பித்தல், விவசாயம் மற்றும் போரிலும் ஈடுபட்டனர். இவர்களுக்கு வரிகளிலிருந்தும் மரண தண்டனையிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டது. சத்திரியர்கள். இந்த தரமான சத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்ட இவர்கள், சத்திரியர்கள்னா தரமான சத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் ஆளும் வர்க்கமாக இருந்தனர். சிலர் போர் வீரர்களாகவும் சிலர் வணிகத்திலும் ஈடுபட்டனர். வேதங்களை படிக்கும் தனிப்பட்ட உரிமை இவர்களுக்கு இருந்தது. சில சத்திரியர்கள் போர் வீரர்களாகவும் சிலர் வணிகர்களாகவும் ஈடுபட்டனர். வேதங்களை படிக்கும் தனிப்பட்ட உரிமை இவர்களுக்கு இருந்தது. வணிக குழுக்கள். பாதுகாப்பிற்காக சொந்தமாக போர் வீரர்களை பராமரித்தனர் மற்றும் வலிமையான வணிக குழுக்களை நிறுவினர். கீழ்நிலை வகுப்பினர் முதன்மையாக விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் கைவினை தொழில்களில் ஈடுபட்டனர். ஒதுக்கப்பட்ட குழுக்கள் துப்புரவு செய்தல், மீன்பிடி, சலவை செய்தல் மற்றும் தோல் வேலைகளில் ஈடுபட்டவர்கள் வருணமுறைக்கு வெளியே வைக்கப்பட்டனர்.
அப்போ பல்லவர் காலத்தில் சமூக நிலையில் வந்து பார்த்தா பிராமணர்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க. இவங்க வந்து அரசின் ஆலோசகர்களாக செயல்பட்டிருக்காங்க. விவசாயம் போரிலும் ஈடுபட்டுள்ளனர். இவங்களுக்கு வந்து பிராமணர்களுக்கு வரி மற்றும் மரண தண்டனையிலிருந்து விலக்கு. ரெண்டாவது வந்து சத்திரியர்கள், தரமான சத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் ஆளும் வர்க்கமாக இருந்திருக்காங்க. சிலர் வந்து போர் வீரராக இருந்திருக்காங்க. சத்திரியர்கள் சிலர் போர் வீரர், சிலர் வணிகத்திலும் ஈடுபட்டனர். வேதங்களை படிக்கும் தனிப்பட்ட உரிமை இவர்களுக்கு இருந்தது. வணிக குழுக்கள், இந்த வணிக குழுக்கள் வந்து பாதுகாப்பிற்காக, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வணிகம் செய்ய போறாங்க இல்லையா, அப்ப பாதுகாப்பிற்காக சொந்தமாக போர் வீரர்களை பராமரிச்சிருக்காங்க. வலிமையான வணிக குழுக்களை நிர்வகிச்சிருக்காங்க அந்த வணிக குழுக்கள். கீழ்நிலை வகுப்பினர், ஒதுக்கப்பட்ட குழுக்கள். இந்த கீழ்நிலை வகுப்பினர் யாருன்னா, முதன்மையாக விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கைவினை தொழில்கள் ஈடுபட்டாங்களா, இவங்க பூரா கீழ்நிலை வகுப்பினர். ஒதுக்கப்பட்ட குழுக்கள் பூரா துப்புரவு செய்தல், மீன்பிடித்தல், சலவை செய்தல் மற்றும் தோல் வேலைகளில் ஈடுபட்டவர்கள் வர்ணமுறைக்கு வெளியே வைக்கப்பட்டனர். ஸோ இந்த மாதிரி பல்லவர் காலத்தில் சமூக படிநிலைகள் இருந்திருக்கு. அடுத்து ஆரியமயமாக்கல் மற்றும் சமய மாற்றம். பண்பாட்டு மாற்றம். அரசு மானியங்கள் மற்றும் சாதி முறை நிறுவப்பட்டதன் மூலம் வட இந்திய தாக்கம் ஆரியமயமாக்கல் வேகமெடுத்தது. சமஸ்கிருதம், இது அரச மொழியாகவும் இலக்கிய ஊடகமாகவும் பல்லவர் காலத்தில் உயர்ந்த மதிப்பு பெற்றது. பல்லவர் காலத்தில் வந்து சமஸ்கிருதம் தான் அரச மொழியாகவும் உயர்ந்த ஊடகமாகவும் மதிப்பை பெற்றது. வேத மதத்தை பின்பற்றுபவர்கள் முதன்மையாக சிவபெருமானை வழிபட்டனர். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தனது ஆட்சியின் பாதியில சைவ மதத்திற்கு மாறினார். சமண மதத்தின் மீது கொண்ட சகிப்புத்தன்மையின் காரணமாக இவர் சைவத்திற்கு மாறி சில சமண மடாலயங்களை அளித்தார். புறச்சமயங்கள், பௌத்தமும் சமணமும் செல்வாக்கை இழக்க தொடங்கின பல்லவர்கள் காலத்தில். இருப்பினும் யுவாங்சுவாங் காஞ்சியில் 100 மடாலயங்களும் 10,000 பூசாரிகளும் இருப்பதாக பதிவு செய்துள்ளார். இக்காலம் ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் எழுச்சியை கண்டது. பல்லவர்கள் காலம் வந்து ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் எழுச்சியை கண்டது. இலக்கியம், சமஸ்கிருத படைப்புகள். சமஸ்கிருதம் பல்லவர்களின் அலுவல் மொழியாக இருந்ததால் சமஸ்கிருத இலக்கிய உயரிய வளர்ச்சி கண்டது. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இவர் வந்து மத்தவிலாச பிரகாசனம் மற்றும் பகவத் ஜூக்கியம் ஆகிய நகைச்சுவை நாடகங்களை எழுதியுள்ளார் சமஸ்கிருத மொழியில். பாரவி, சிம்ம விஷ்ணுவின் ஆட்சி காலத்தில் பாரவி எனும் கவிஞர் வந்து கீதார்ஜுனியம் என்ற நூலை எழுதினார். நான் முன்னர் பார்த்தது போல இந்த கீதார்ஜுனியம் நூலை வந்து சிவன் அர்ஜுனன் இடையிலான போரை விளக்குகிறது. தண்டி, ராஜசிம்மனா 2ஆம் நரசிம்மவர்மனின் அவையில் இருந்த தண்டி ராஜசிம்மனின் அவையை அலங்கரித்த பெருமறிஞர். இவரது படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, தசகுமார சரித்திரம், 10 இளவரசர்களின் கதை, அவந்தி சுந்தரி கதாசரம் மற்றும் காவிய தர்சா, அணிகலன் இலக்கணம் குறித்த முக்கிய நூல். தமிழ் இலக்கியம், பக்தியின் பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். பல்லவர் காலம் பக்தி இலக்கியத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது. இங்கு சமஸ்கிருதத்துடன் தமிழும் செழித்தோங்கியது. பக்தி இலக்கியம் என்னன்னு பார்த்தோம்னா, 12 திருமுறைகள் நாயன்மார்களால் இயற்றப்பட்டன. 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படும் 12 திருமுறைகள் வந்து நாயன்மார்களால், 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. சைவ இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு 12 திருமுறைகள் வந்து 63 நாயன்மார்களால் இயற்றப்பட்டது. வைணவத்தின் புனிதமாக நூலாக கருதப்படும் 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. இது தவிர்த்த முக்கிய தமிழ் படைப்புகள் பல்லவர் காலத்தில் என்னென்னு பார்த்தோம்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார், அதாவது மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவனார் பாரத வெண்பாவை இந்த காலத்தில் தான் எழுதியிருக்காரு. நந்தி கலம்பகம், 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட நந்தி கலம்பகம் கிபி 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. தண்டி அலங்காரம், அணிகலன் அணி இலக்கணம் குறித்த நூல் தான் தண்டி அலங்காரம். இது தண்டி எழுதியது, வடமொழி ஆசிரியர். புறப்பொருள் வெண்பா மாலை நூல் எழுதப்பட்டதும் பல்லவர் காலத்தில். இதை எழுதியவர் வந்து ஐயாரிதனார். கல் தோன்றி மண் தோன்றிய காலத்திலே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படின்ற இந்த புறப்பொருள் வெண்பா மாலை நூலில் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஐயாரிதனார். அடுத்து இறையனார் அகப்பொருள் உரை. இது நக்கீரோடைய புகழ்பெற்ற உரை. இதை வந்து இறையனார் அகப்பொருள் உரை எழுதியிருப்பாரு. யாப்பெருங்கல காரிகை, அமிர்தசாகரர் எழுதிய ஒரு யாப்பிலக்கண நூல் தான் இந்த யாப்பெருங்கல காரிகை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வியும் பண்பாடும் என்ன. பல்லவர்கள் காலத்தில் கல்வியும் பண்பாடு எப்படி இருந்திருக்கு. கல்வி மையங்கள். பல்லவர்கள் காலத்தில் காஞ்சி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி பள்ளத்தாக்குகளில் உள்ள மடாலயங்கள் பௌத்த கல்வியின் முதன்மை மையமாக இருந்தன.
காஞ்சி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி பள்ளத்தாக்குகளில் உள்ள மடாலயங்கள் பௌத்த கல்வியின் முதன்மை மையங்களாக இருந்தன. காஞ்சி பல்கலைக்கழகம் பண்டைய நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழை பெற்றது. காஞ்சி பல்கலைக்கழகம் பண்டைய நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழை பெற்றது. மடங்கள் 8ஆம் நூற்றாண்டில் பிரபலமடைந்தன. இவை யாத்ரீகர்களுக்கான ஓய்வு விடுதிகளாகவும் உணவு மையங்களாகவும் செயல்பட்டன. குறிப்பிட்ட சமய பிரிவுகளை பரப்பும் கல்வி மையங்களாகவும் செயல்பட்டன மடங்கள். வேத மதத்தின் உயர்வு. அரசு ஆதரவு காரணமாக வேத மதங்கள் படிப்படியாக பௌத்தம் மற்றும் சமணத்தை விட மேலோங்கின. சமண மதத்தின் மாற்றம். மொழி மாற்றம். தொடக்கத்தில் பல்லவர்களுக்கு சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதத்தை பயன்படுத்திய சமணர்கள் மக்களை சென்றடைய தங்கள் சமய இலக்கியங்களுக்கு தமிழை பயன்படுத்த தொடங்கினர். அதாவது தொடக்கத்தில் சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதத்தை பயன்படுத்திய சமணர்கள் மக்களை சென்றடைய தங்கள் சமய இலக்கியங்களுக்கு தமிழ் மொழியை பயன்படுத்த தொடங்கினர். அதான் சமண முனிவர்கள் பாடிய நாலடியார் போன்ற நூல்கள்லாம் இதனால தான் தமிழுக்கு மாறி இருக்கு பின்னால். ஆதரவு இழப்பு. முதலாம் மகேந்திரவர்மன் சைவத்திற்கு மாறிய போது சமணர்கள் குறிப்பிடத்தக்க அரச ஆதரவை இழந்தனர். அதனால அவங்க பெரும்பாலான சமண முனிவர்கள் தனிமையை விரும்பி சிறிய குகைகள், குன்றுகள் மற்றும் காடுகளில் வசித்தனர். நுண்கலைகள். இசை மற்றும் நடனம். தெய்வீக இசை. பல்லவர்கள் இசையை புனிதமாக கருதினர் மற்றும் அதை தெய்வங்களுடன் இணைத்தனர். சிவனின் உடுக்கை, விஷ்ணுவின் சங்கு, சரஸ்வதியின் வீணை மற்றும் நந்தியின் மத்தளம், இந்த மாதிரி தெய்வீக இசையை பயன்படுத்தியிருக்காங்க. இசைக்கருவிகள் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தோம்னா யாழ், முழவு, மிருதங்கம், முரசம் மற்றும் பரிவாதினி, வீணை ஆகிய பொதுவான கருவிகளாக இருந்தன. நடனம். சிவத்தாண்டவம் ஆவேசமானது மற்றும் லலிதா மென்மையானது ஆகியவை முக்கிய நடன வடிவங்களாக இருந்தன. சிவத்தாண்டவம் ஆவேசமானது மற்றும் லலிதா மென்மையானது ஆகியவை முக்கிய வடிவங்களாக இருந்தன. இக்கால கோவில் சுவர்களில் 8 விதமான நடன முத்திரைகள் செதுக்கப்பட்டுள்ளன. இக்கால கோவில் சுவர்களில் 8 விதமான நடன முத்திரைகள் செதுக்கப்பட்டு உள்ளன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லவர்களின் கட்டடக்கலை குடைவரை காலம். புதுமை. முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவ நாட்டுக்கு குடைவரை கட்டடக்கலையை அறிமுகப்படுத்தினார். மண்டகப்பட்டு கல்வெட்டு. செங்கல், மரம், உலோகம் அல்லது சாந்து இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு கோயிலை பற்றி இது பதிவு செய்கிறது. மண்டகப்பட்டு கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்தது. இது செங்கல், மரம், உலோகம், சாந்து இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை பற்றி, ஒரு கோயிலை பற்றி இது பதிவு செய்கிறது. மண்டகப்பட்டு கல்வெட்டு. அமைப்பு. முதன்மையான மண்டப பணியை பின்பற்றியது. முன்புறம் தூண்களுடன் கூடிய மண்டபமும் பின்புறம் அல்லது பக்கவாட்டில் சிறிய கருவறைகளும் இருந்தன. பிராமணியம் மற்றும் சமூக மாற்றம். ஆரிய தாக்கம். பல்லவர்கள் காலத்தில் பிராமணியம் மற்றும் சமூக மாற்றம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஆரிய தாக்கம். வட இந்திய தாக்கத்தின் மிக முக்கிய அறிகுறி பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட உயர் சமூக அந்தஸ்து ஆகும். பொருள் செல்வம். பிராமணர்கள் பெரிய நிலக்குடைகள், பிரமதேயம் மூலம் குறிப்பிடத்தக்க செல்வத்தை பெற்றனர். கல்வி கட்டுப்பாடு. தொடக்கத்தில் சமணர்களும் பௌத்தர்களும் கல்வியை கட்டுப்படுத்திய நிலையில் பிராமணர்கள் அரச ஆதரவு மற்றும் கடிகைகள்னா கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் அப்படின்னு சொல்லலாம், கடிகைகள் நிறுவியதன் மூலம் படிப்படியாக அவர்களை முந்தினர். பல்லவர்களோட கட்டடக்கலை பாணி என்னென்னு பார்த்தோம்னா பல்லவர்களின் கட்டடக்கலை வளர்ச்சி 3 முக்கிய கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. 1 குடைவரை கோயில்கள், 2 ஒற்றைக்கல் ரதங்கள், 3 கட்டுமான கோவில்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குடைவரை கோயில்கள். குடைவரை கோயில்களை அமைக்கும் பணியை பல்லவர்களில் முதலாக கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இது மலைகளை குடைந்து மண்டபங்கள், அதாவது தூண் மண்டபங்கள் உருவாக்கப்பட்டன. இதோட தனித்துவமான அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சிம்மத்தூண்கள், அடிப்பகுதியில் அமர்ந்திருக்கும் சிங்கம் கொண்ட தூண்கள். சதுர தூண்கள், கனமான எளிமையான சதுர வடிவ தூண்கள். முக்கிய இடம் மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர் மற்றும் பல்லாவரம். ஆகிய இடங்களில் குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒற்றைக்கல் ரதங்கள். மாமல்லன் பாணி. ஒரே ஒரு பெரிய பாறையிலிருந்து முழு அமைப்பும் செதுக்கப்பட்டது. தனித்து நிற்கும் ஒற்றைக்கல் சிலைகள். பஞ்சபாண்டவர் ரதங்கள், மாமல்லபுரம்.
இங்கே பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்னென்ன அந்த பஞ்ச பாண்டவ ரதம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரதம் வந்து தர்மராஜா ரதம். இது வந்து 5 ரதங்களிலுமே பஞ்ச பாண்டவ ரதம். இப்போ 5 ரதங்கள் இருக்குது. 5 ரதத்தில் முதல் பார்க்கறது தர்மராஜா ரதம். இந்த தர்மராஜா ரதம் வந்து 5 ரதங்களிலும் பெரியது. 2வது வந்து பீம ரதம், 3வது அர்ஜுன ரதம், 4வது ரதம் வந்து நகுல சகாதேவ ரதம், 5வது வந்து திரௌபதி ரதம். இது வந்து மிகச்சிறியது. பாரம்பரிய கூரை வைந்த குடில் வடிவில் உள்ளது. பாரம்பரியமாக கூரை வைந்த ஒரு வீடு போல குடில் வடிவில் உள்ளதா அந்த திரௌபதி ரதம். இது தலை சிறந்த படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கங்கை இறக்கம், அர்ஜுனன் தபசு எனப்படும் பிரம்மாண்டமான பாறை சிற்பம் இதில் அடங்கும். கங்கை இறக்கம், அர்ஜுனன் தபசு எனப்படும் பிரம்மாண்டமான பாறை சிற்பம் இதில் அடங்கும். ஸோ ஒற்றைக்கல் ரதங்கள் மாமல்லன் பாணி. இங்கே மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவ ரதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபாண்டவ ரதங்களில் என்னென்ன ரதம்னு பார்த்தோம்னா, தர்மராஜா ரதம் இதுதான் 5லுமே பெருசு. திரௌபதி ரதம் இது இருக்கிறதுல மிகச் சிறுசு. இதுபோக பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம் என 5 ரதங்கள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டுமான கோயில்கள். ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி. கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி. பாறைகளை குடைவதற்கு பதிலாக கற்களை அடுக்கி இவை கட்டப்பட்டன. செங்கல் மற்றும் சாந்து பயன்பாட்டிற்கு மாற்றாக. இதுக்கு சான்றுகள் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கிய உதாரணங்களாக மாமல்லபுரம் கடற்கரை கோவில். இது ராஜசிம்மனால், ராஜசிம்மன்னா 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. காஞ்சி கைலாசநாதர் கோவில். பல்லவ கட்டடக்கலையின் உச்சமாக கருதப்படுவது காஞ்சி கைலாசநாதர் கோவில். இதுவும் 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். இது 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். திருத்தணி வீராட்டானேஸ்வரர் கோயில். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. திருத்தணி வீராட்டனேஸ்வரர் கோயில். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. கடல் வணிகம் மற்றும் நிர்வாகம். வணிக தொடர்பு. காம்போஜம், கம்போடியா, சம்பா, வியட்நாம் மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் கடல் வழி வணிகம் செழித்தோங்கியது. காசாக்குடி செப்பு பட்டயங்கள். இவை பல்லவர்களின் நிர்வாக முறைகள் மற்றும் அக்காலத்தில் விதிக்கப்பட்ட தண்டனைகள், அபராதங்கள் குறித்து விரிவான தகவல்களை வழங்குகின்றன. காசாக்குடி செப்பேடுகள். கடற்கரை கோவில் மாமல்லபுரம். இந்த கடற்கரை கோவில் 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இவை ஆரம்பகால கட்டுமான கோவில்களுக்கு சிறந்த சான்றுகளாகும். இதோட அமைப்புன்னு பார்த்தோம்னா, இது வந்து 3 சன்னதிகளை கொண்டது. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2 சன்னதிகள் கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கியவை. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 1 சன்னதி. மொத்தம் 3 சன்னதி இருக்கு இந்த கடற்கரை கோயில்ல. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2 சன்னதி, ஒன்று கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கியவை. விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 1 சன்னதி. இதோட தனித்துவமான அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, விஷ்ணு சன்னதிக்கு மட்டும் விமானம் கோபுரம் கிடையாது. கிழக்கு மேற்கு நோக்கி அமைக்கப்பட்ட சிவன் சன்னதிக்கு வந்து விமானம் இருக்கு. விஷ்ணு சன்னதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 1 சன்னதி இருக்கு. அந்த விஷ்ணு சன்னதிக்கு மட்டும் விமானம் கோபுரம் கிடையாது. இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வங்காள விரிகுடாவின் கரையில் சரியாக அமைந்துள்ளது. இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக 1984ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது நம்ம முன்னரே பார்த்துருக்கோம். காஞ்சிபுரத்தோட மகிமை என்னன்னு பார்த்தோம்னா, காஞ்சி பெயர் காரணம். காஞ்சி என்ற பெயர் பெண்ணின் இடுப்பு மேகலையே ஒட்டியானத்தை குறிக்கிறது. புனித நிலை. இந்தியாவின் 7 புனித நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. புனித நிலை. இந்தியாவில் உள்ள 7 புனிதமான நகரங்கள்ல காஞ்சிபுரமும் ஒன்று. சப்த புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 இடங்கள்ல ஒரு புண்ணியமான இடம் தான் இந்த காஞ்சிபுரம் அப்படின்றது இருக்கு. இதோட இலக்கிய சான்றுகள் என்னன்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்தின் சிறப்புகள் பின்வரும் நூல்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. பௌத்த காப்பியமான மணிமேகலையில, சங்க இலக்கியமான பெரும்பானாற்று படையில மற்றும் பதஞ்சலியின் மகாபாஷ்யம் ஆகிய நூல்களில் வந்து இது குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌத்த காஞ்சி. பேரரசர் அசோகர் இங்கு பல ஸ்தூபிகளை கட்டியதாக கூறப்படுகிறது. தர்மபாலர் போன்ற அறிஞர்கள் உள்ளூர் விகாரைகளில் தங்கி பௌத்த தர்மத்தை போதித்தனர். மாடாளங்களில் தங்கி பௌத்த தர்மத்தை போதித்தனர். மாமல்லபுரத்துடைய கலை மற்றும் கட்டடக்கலை.
எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். கடற்கரை கோவில் இது நம்ம முன்னில் பார்த்தது போல தான் 2ஆம் நரசிம்மவர்மனால் ராஜசிம்மன் காலத்தில் கிபி 700-728 அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இங்கே 3 தனித்துவமான சன்னதிகளை கொண்டது. அதில் முக்கியமானது சிவன் மற்றும் விஷ்ணு. இது சிவன் சன்னதி வந்து கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. விஷ்ணுவுக்கு ஒரு சன்னதி இருக்கு. விஷ்ணு சன்னதியில் வந்து விமானம் கோபுரம் கிடையாது. கலைத்திறன் வந்து பார்த்தோம்னா விஷ்ணு சன்னதியின் வெளிப்புற சுவர்களிலும் உட்புற சுற்றுச்சுவர்களிலும் நுணுக்கமான செதுக்கல்கள் உள்ளன. முக்கியத்துவம் தென்னிந்தியாவின் ஆரம்பகால மற்றும் மிக முக்கியமான கட்டுமான கோவில்களில் ஒன்றாக இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதோட அமைப்பு பார்த்தோம்னா 5 நிலைகளை கொண்ட ஒற்றைக்கல் பாறை வடிவமைப்பாக இது அமைந்துள்ளது. ஒற்றைக்கல் விமானங்கள் மற்றும் ரதங்கள். பஞ்சபாண்டவ ரதங்கள் மாமல்லபுரத்திற்கே உரிய ஒரு தனித்துவமான கட்டடக்கலை அம்சம் இதுவாகும். அர்ஜுன ரதம் இதில் சிவன் விஷ்ணு மிதுன உருவங்கள், அதாவது தம்பதிகள் மற்றும் துவார பாலகர்களின் வாயிற்காவலர்களின் நுணுக்கமான சிற்பங்கள் உள்ளன. தர்மராஜா ரதம் இது மிகவும் நேர்த்தியானது என கருதப்படுகிறது. இது 3 அடுக்கு விமானத்தையும் சதுர வடிவ அடிப்பகுதிகளையும் கொண்டது. பீமரதம் செவ்வக வடிவில் கட்டப்பட்டது. இதில் ஹரிஹரன், பிரம்மா, விஷ்ணு, ஸ்கந்தர், அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் கங்காதர ராகசிவன் போன்ற தெய்வங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. முக்கிய சிற்பங்கள் மற்றும் பேனல்கள். கங்கை இறக்கம் இது பகீரதன் தவம் அல்லது அர்ஜுனன் தவம் என்று அழைக்கப்படுகிறது. கங்கை இறக்கம் இது பகீரதன் தவம் அல்லது அர்ஜுனன் தவம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாபெரும் சிற்பத் தொகுதி புராண கதைகளை உள்ளூர் நாட்டுப்புற கதைகளுடன் மிக திறமையாக இணைக்கிறது. கிருஷ்ண மண்டபம் பசுக்கள் மற்றும் இடைக்குல மக்கள் உள்ளிட்ட பண்டைய கிராமப்புற வாழ்வின் யதார்த்தமான காட்சிகளை சித்தரிக்கும் விரிவான சிறப்பு தொகுப்பாக இது உள்ளது. கிருஷ்ண மண்டபம். அடுத்து பல்லவர்களுடைய கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அந்த முடிவுரையை பார்த்தோம்னா, பிராந்திய சிறப்பு தக்காணம், ஐஹோலே மற்றும் பாதாமி மற்றும் தமிழ்நாடு. தக்காணம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 2 பகுதிகளுமே கட்டுமானம் மற்றும் ஒற்றைக்கல் கோவில்களில் சிறந்து விளங்கியது. பாணி தாக்கம் ஐடாலஜி. தக்கான சிற்பங்கள் குப்தர் கலையோடு நெருக்கம் கொண்டிருந்தாலும் பல்லவர்கால சிற்பங்கள் பௌத்த மரபுக்கு கடன்பட்டிருக்கின்றன. இந்த தக்கான சிற்பங்கள் வந்து தக்கான மற்றும் தமிழ்நாட்டில் காணப்படும் கட்டடக்கல் மற்றும் கட்டுமானம் மற்றும் ஒற்றைக்கல் பாணிகள் ஒரே மாதிரியே இருந்தாலும் இந்த தக்கான சிற்பங்கள் வந்து குப்தர் கலையோடு நெருக்கம் கொண்டிருந்தாலும் பல்லவர்கால சிற்பங்கள் பௌத்த மரபுக்கு கடன்பட்டிருக்கின்றன. தனித்தன்மை அடிப்படை வடிவங்கள் பழைய மரபுகளில் இருந்து பெறப்பட்டிருந்தாலும் இறுதியான கட்டடக்கலை முடிவுகள் உள்ளூர் மக்களின் அறிவாற்றலை பிரதிபலித்தன. இவை வெறும் வட இந்திய மரபுகளின் கிளைகள் மட்டும் அல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பல்லவர்களை பற்றி பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு முந்தைய தமிழகம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து நம்ம பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்களை பற்றி படிக்கணும். அடுத்து இப்போ பல்லவர்கள் வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.